ஆமென். அவரை
விரும்புகிறோமோ இல்லையோ, ஆனால் கர்த்தர் ஒவ்வொரு பிள்ளைகளோடும் இருக்கும்படியாக விரும்புகிறவர். ஹல்லேலூயா. பல வேளைகளை நாங்கள் தான் ஆண்டவரை விட்டு தூரமாய் போகிறோம், ஆனால் கர்த்தர் எங்களை விட்டு விடுபவர் அல்ல. ஹல்லேலூயா. அவர் என்னையும் உங்களையும் எப்பொழுது நேசிக்கிற தேவனாய் இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் என்னையும் உங்களை எப்பொழுது வாழ வைக்க வேண்டும் என்று அவர் விரும்புகிறார். ஹல்லேலூயா. என்னுடைய மகனும் என்னுடைய மகளும் சந்தோஷமாக சமாதானமாக விடுதலையோடு கூட நன்றாக வாழ வேண்டும் என்பது தேவனுடைய விருப்பமாக இருக்கிறது. ஹல்லேலூயா. ஆகையினாலே நாங்கள் ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய நாமத்தை மகிமைப்படுத்த போகிறோம். வல்லமை வல்லமை தாருமே, அபிஷேகம் அபிஷேகம் ஊற்றுமே. இந்த பாடலை பாடுகிற பொழுது கர்த்தருக்கு கொடுக்கும். வானத்தை பூமியை படைத்த சர்வ வல்லமை உள்ள ஆண்டவரே, இந்த நாளிலும் ஒரு பிள்ளைகளாகி அடியார்களோடு என் தேவன் பேசி அருள்கிறார்கள். ஆண்டவரே, நீர் பேசும் நாங்கள் கேட்கிறோம். அப்பா, உங்களுடைய வார்த்தை எங்கள் கால்களுக்கு தீபமும் எங்கள் பாதைக்கு வெளிச்சமாய் இருக்கிறது. எங்களுக்கு ஜீவனை கொடுக்கிறது, எங்களை கட்டி எழுப்புகிறது, எங்களுக்கு சமாதானம் தருகிறது, எங்களை வாழ வைக்கிறது. உங்களுடைய ஜீவனுள்ள வார்த்தைக்காக நாங்கள் நன்றி சொல்லுவோம். நீரே பேசும். இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். ஆமென். இன்றைக்கு யாத்ராம் 20ஆம் அதிகாரத்துக்கு நாங்கள் நகர்ந்து வந்திருக்கிறோம், கடந்து வந்திருக்கிறோம், இல்லாவிட்டால் நகர்ந்து வந்திருக்கிறோம். ஆமை போல மெல்ல மெல்ல நாங்கள் வந்து கொண்டிருக்கிறோம். யாத்ராமம் 20ஆம் அதிகாரத்திற்கு நாங்கள் வந்திருக்கிறோம். இந்த 20ஆம் அதிகாரம் என்று சொல்லும் பொழுது அநேகருக்கு தெரியும், அங்கே கட்டளைகள் தான் ஒன்று என்று எல்லாருக்கும் தெரியும். யாத்ராம் 20ஆம் அதிகாரம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும், அங்கே கட்டளைகள் தான் உண்டு. கட்டளை என்று சொல்லும் பொழுது கிறிஸ்தவ வாழ்க்கை ஒரு சுதந்திரமான வாழ்க்கை. நாங்கள் வடிவாய் விளங்கிக் கொள்ள வேண்டும். நாங்கள் பாவத்தில் அடிமைத்தனத்தில் இருந்தோம், பிசாசுக்கு அடிமையாயிருந்தோம், பாவத்திலே நாங்கள் உழன்று அடிமைத்தனத்திலே வாழ்ந்தோம். ஆனால் கிறிஸ்தவராய் வந்த பொழுதோ நாங்கள் சுதந்திரவாளிகளாய் வாழ்கிறோம். ஆமென். அப்படித்தான் வேதம் சொல்லுகிறது. நாங்கள் யாருக்கும் அடிமைகள் அல்ல. நாங்கள் எதையும் செய்ய எங்களுக்கு சுதந்திரத்தை கர்த்தர் தந்திருக்கிறார். ஆனால் ஆண்டவர் சில கட்டளைகளை எங்களுக்கு தந்திருக்கிறார். உதாரணத்துக்கு இந்த தேசத்தை பாருங்க. இந்த தேசம் உலகத்திலேயே ஒரு மிகவும் ஒரு சுதந்திரமாய் நடமாடக்கூடிய ஒரு தேசம். ஆமென். அப்படிப்பட்ட தேசத்தில் நாங்கள் இருப்பதை குறித்து நான் கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். எங்கள் தேசத்திலே கூட இப்படி இன்றைக்கு இருக்க முடியாது. ஒரு சபை, ஒரு ஆலயம் கட்டி சிலுவை போட முடியாது. அப்படிப்பட்ட நிலையிலே எங்கள் தேசம் இருக்கிறது. ஆனால் இந்த தேசத்துல நீங்கள் எதையும் செய்ய முடியும், நீங்கள் எப்படியும் வாழ முடியும், சுதந்திரமாய் வாழ முடியும் என்று இந்த தேசத்திலே ஒரு பூரணமான சுதந்திரம். நீங்கள் எதையும் பேச முடியும், நீங்கள் எப்படி நடக்க, அதாவது உங்கள் விருப்பப்படி நீங்கள் நடப்பதற்கு முழு சுதந்திரத்தின் தேசம் தந்திருக்கிறது. ஒரு நல்ல ஒரு தேசம், கர்த்தரின் தேசத்தை ஆசீர்வதித்திருக்கிறது. ஆமென். அப்படிப்பட்ட தேசத்தில் நாங்கள் இருப்பதை குறித்து நாங்கள் மிகவும் பெருமை அடைய வேண்டும், மகிழ்ச்சி அடைய வேண்டும், கர்த்தருக்கு நன்றி சொல்ல வேண்டும். அல்லேலூயா. தேசத்தில் ஒன்று வைத்திருக்கிறார். ஆமென். அப்ப இந்த தேசத்துல, ஆனால் இந்த தேசத்துல சில சட்ட திட்டங்கள் உண்டு. எவ்வளவு சுதந்திரம் இருந்தாலும் சில சட்ட திட்டங்களை இந்த தேசம் வைத்திருக்கிறது. நீ இவ்வளவு உழைத்தால் இப்படி டாக்ஸ் கட்டியே ஆக வேண்டும், நீ வேலை இவ்வளவுதான் நீ வேலை செய்யலாம், இதுக்கு மேலே வேலை செய்ய முடியாது, இதுக்கு மேலே வேலை செய்யனா இவ்வளவு காசு நீ ஓவர்த்தி டாக்ஸ் கட்ட வேணும், இல்லாவிட்டால் நீ இப்படி வீடு வைத்திருந்தான்னு சொன்னா இந்த வீட்டுக்கு எவ்வளவு போட முடியும், அதுக்கு நீ டாக்ஸ் கட்ட வேணும், இல்லாவிட்டால் நீ இந்த ரோட்ல ஓடுவதற்கு நீ டாக்ஸ் கட்ட வேணும் ரோட்டுக்கு. இப்படி சில சட்ட திட்டங்களை இந்த நாடு வைத்திருக்கிறது. ஏன் வைத்திருக்கிறது? இந்த நாட்டு மக்கள் ஒரு ஒழுங்காய் வாழ்வதற்காய். ஆமென். இந்த நாட்டு மக்கள் ஒரு ஒழுங்காய் வாழ்ந்து மற்றவர்களுக்கு இடைஞ்சல் இல்லாமல் வாழும்படியா. இல்லாவிட்டால் இந்த ரோட்ல எப்படி நீ கார் ஓடலாம்டா, தண்ட ரோட்டு தான் ஓடுற மாதிரி ஓடுவான். இல்ல, அங்க ஒரு சட்டம் இருக்கு. இந்த பக்கத்தான் நீ ஓடணும், முன்னூறு விலத்தி கொண்டு சில விலத்தேலாது இடத்துல, சில இடத்துல விலத்தேலாது, சில இடத்துல நீ போன் அடிக்கலாது, ரெண்டெல்லாம் சட்டத்திட்டம் உண்டு. ஆகவே இந்த தேசத்திலே ஒழுங்கு இருக்கிறது. ஆமென். நான் நினைச்சபடி நான் ஒன்றும் ஓட முடியாது. ஏன்? இந்த தேசத்திலே எல்லாரும் சுதந்திரமாய் சந்தோஷமாய் வாழ, ஒருவனும் மற்றவனுக்கு இடைஞ்சலாக இருக்கக்கூடாது. ஆமென். ஒருவனும் மற்றவனுக்கு இடைஞ்சலா இருக்கக்கூடாது. இதான் இந்த நாட்டிலே அவங்களோட சட்டங்கள் வைத்திருக்காங்க. ஆண்டவர் கூடி தனது பிள்ளைகள் அங்கே சந்தோஷமாய் சமாதானமாய் ஆசீர்வாதமாய் எப்பொழுதும் மற்றவனுக்கு இடைஞ்சல் இல்லாமல் சுதந்திரமாய் வாழும்படியாக சில சட்டங்களை வைத்திருக்காங்க. இதான் இந்த யாத்ரா 20ஆம் அதிகாரம். சட்டம் என்று சொன்னா எங்களுக்கு பயம். ஏன் பயம்டா? நம்ம சட்டத்துக்கு கீழ்ப்படியாதபடியா எங்களுக்கு பயம். ஆமென். நாங்கள் சட்டத்துக்கு கீழ்ப்படியாதபடியா எங்களுக்கு பயம். என்ன அப்படித்தான்? ஆமென். நாங்க ஸ்பீடா கார் உடைக்க பின்ன கண்ணாடியா பார்ப்போம். ஏன் பார்ப்போம் தெரியுமா? பின்னுக்கு போலீஸ் வராங்கன்னா பார்ப்போம், இல்லாட்டி பின் கண்ணாடியா பாதுகாப்பு பார்க்கவே இல்லை. ஸ்பீடா 80 போட்டு 100 பறப்போம். அப்பொழுது இந்த கண்ணாடி அந்த கண்ணாடி இந்த எல்லாம் பார்ப்போம். ஏன்னா போலீஸ் எங்க நிக்கிறானா, வாரானா, போறானா. ஏன் இந்த பார்வை? முன்னுக்கு பார்த்து வடிவா ஓடுறான். இந்த பார்வை என்னன்னு சொன்னா எங்களுக்கு இப்ப எங்களுக்கு தெரிஞ்சு மனுஷாட்சி சட்டத்துக்கு நாங்கள் இப்ப மீறி விட்டோம். இப்ப குடிவட்டா தங்குறேன்.
ஆமென். அது போலத்தான் இந்த சட்டமும் நன்மைக்காய் வைத்திருக்கப்படுகிறது. நன்மை, ஆண்டவருடைய சட்டங்கள் நன்மை, பயப்பட வேண்டிய அவசரமே இல்லை. எங்களுக்கு பயம் இல்லை, ஏனென்றால் நாங்கள் ஆண்ட சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமென். கனவே ஆமென் சொல்லவே இல்லை. நான் ஆண்டவருடைய சட்டத்துக்கு கீழ்ப்படுகிறோம். ஆமென். ஆமென். எங்களுக்கு பயம் இல்லை, ஏன்னா நாங்கள் தேவனுடைய வேதத்தின்படி நடக்கணும்னு விரும்புகிறோம், நடக்கிறோம். இல்ல சில விட முடியாது, ஆனா முடியாவிட்டாலும் கர்த்தர் எப்படி நல்லவர் பாருங்க. ஒரு சின்ன பிள்ளை, ஒரு பிள்ளை புலவிட்டுது. அந்த பிள்ளைக்கு அப்பா அம்மா 2 பேர் பாதுகாப்பாக இருக்கிறாங்க. அந்த பிள்ளை புலவிட்டோன்னு உடனடியாக அடிச்சு உதைச்சு தட்டி எறிகிறாங்களா? இல்லையே. அதை அந்த பிள்ளையை சொல்லி கொடுப்பாங்க, இப்படி விடாத, இப்படி செய்யாத என்று பல தடவை சொல்லி எச்சரித்து பேருக்கு காதை பிடிச்சு முறுக்கி இனி இல்லைன்னு புலவரும் கூட அடிப்பாங்க. அது வரைக்கும் அவங்க சொல்லுவாங்க இப்படி செய்யாத. அது வரை கர்த்தர் உடனடியாக அவனுக்கு தெரியல. அவர் என்ன செய்கிறார்? எங்களுக்கு சொல்லித்தர. அவன் நாங்கள் சொல்ல புலவருகிறோம், தவறுகிறோம். அந்த தவறோட நான் உடனடியாக ஆண்டவரே புலவிட்டு, ஓ அவர் சொல்றாரு சரியப்பா நீ புலை விட்டியா, நல்லது, ஓகே உணர்ந்திருக்கியா, நல்லது, இப்ப நீ திருந்து, இப்ப நீ என்ற பிள்ளை நீ திருந்து கர்த்தர் சொல்லுவார். அல்லையா? அதான் ஆண்டவருடைய விருப்பம். ஆமே. அப்ப இந்த 20ஆம் அதிகாரத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தேவ கட்டளைகள் அங்கே இருக்கிறது. மிக முக்கியமானது மாத்திரம் இன்றைக்கு நாங்கள் பார்ப்போம். மிகுதியானது கர்த்தர் சித்தமானால் பார்ப்போம், இல்லாவிட்டால் கடந்து செல்வோம். ஏனால் மற்றவையெல்லாம் உங்களுக்கு தெரியும். களவெடுக்காத, பொய் சொல்லாத, இதெல்லாம் சொல்ல வேண்டிய அவசரம் இல்லை. இதெல்லாம் மோரல், அதாவது எங்களுக்கு மொரால்னு சொல்லுவோம். அதாவது எங்கள் இயற்கையானது உண்டு. யாரும் களவெடுக்க விரும்பாங்க. களவெடுக்காத, பொய் சொல்லாத, மற்றவங்க மனசிக்காத, என்ன விபச்சாரம் செய்யாத, களவு செய்யாத என்று இருக்கிறது. இதெல்லாம் சாதாரணமா உலகத்தில் உள்ளது. ஆனால் முதலாவது மாத்திரம் எங்களுக்கு மிக முக்கியம். அந்த முதலாவதை நாங்கள் அதனை கர்த்தர் முதலாவது வைத்திருக்கார். இங்க 4 முதலாவது, 6 பின்னுக்கு கர்த்தர் வைத்திருக்கிறார். 4 கர்த்தருக்கும் 6 மனுஷனுக்கு சட்டம். அல்லையா? 4 கர்த்தர் தன்னை பற்றியும் 4 மனுஷனை பற்றியும் வைத்திருக்கிறார். முதலாவது கர்த்தரை மாதிரி இங்கே மனுஷனுக்கு வரும்போது முதலாவது தாயின் தகப்பன். உன் தாயை தகப்பனை கனம் பண்ணுவாயாக, பூமியில ஒரு வாழ்நாட்கள் நீடித்திருக்கும்படி கனம் பண்ணுவாயாக என்று வைக்கப்பட்டிருக்கிறது. ஆகவே இந்த முதலாவது கட்டளை எங்களுக்கு மிக முக்கியமானது. இந்த முதலாவது கட்டளையை குறித்து நாங்கள் பார்க்க போகிறோம். இப்பொழுது வாசிப்போம். யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 - 6 முடிய. யாத்ராகமம் 20ஆம் அதிகாரம் 1 - 6 முடிய வார்த்தைகளை நாங்கள் இப்பொழுது வாசிப்போம். ஹல்லேலூயா. தேவன் பேசி சொல்லிய சகல வார்த்தைகளுமானது, உன்னை அடிமைத்தன வீடாகிய எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட பண்ணின உன் தேவனாகிய கர்த்தர் நானே. என்னை அன்று உனக்கு வேற தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் கீழ் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சொரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சலுள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராயிருக்கிறேன். என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராயிருக்கிறேன். ஆமென். இந்த வார்த்தையை அதுக்காக நீங்க வீட்டுவே மாறிடாங்க. ஒரு கத்தோலிக்க வேதம் என்ற கருத்துல இருக்கிறது. நான் அதை வாசிப்பது உண்டு. ஏன்னா எப்படி தமிழ் எழுதிட்டாங்க பாருங்க. நீங்க அதை போய் மாறி வாசிக்கிறாங்க. அங்கே தான் வந்திருக்கீங்க. நான் இந்த வாசிக்கிறவங்களுக்கு இவ்வளவு அழகா எழுதியிருக்காரு பாருங்க. அந்த தமிழ் மொழி இருக்கு பாருங்க. கடவுள் அருளிய வார்த்தைகள் இவைகளே. நானே உன் கடவுளாகிய ஆண்டவர், அடிமை வீடாகிய எகிப்து நாட்டிலிருந்து உன்னை வெளியேற செய்தவர். என்னை தவிர வேறே தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. மேலே விண்வெளியில் கீழே மண்ணுலகில் பூமிக்கடியே நீர் திரளில் உள்ள யாதொன்றுடன் சிலையோ ஓவியத்தையோ நீ உருவாக்க வேண்டாம். எவ்வளவு அழகாக இந்த தமிழ் எழுதப்பட்டது பாருங்க. நீ அவைகளை வழிபடவோ அவற்றுக்கு பணிவிடை புரியவோ வேண்டாம். ஏனெனில் உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். மாறாக என் மீது அன்பு கூர்ந்தேன் விதிமுறைகளை கடைப்பிடிப்போருக்கு 1000 தலைமுறைக்கும் பேரன்பு காட்டுவேன். ஆமென். நல்ல தெளிவான தமிழ், தெளிவான தமிழ்ல எழுதப்பட்டிருக்கு. இதை வாசித்தும் இன்னைக்கு கண்டிருக்காம இருக்கிறாங்களே எனக்கு கவலையா தான் இருக்கு. கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். ஆமென். இந்த கூட அழகா எழுதப்பட்ட வேதத்தை வாசி கூட கண்டிருக்காம இருக்கிறாங்களே. திருவி வில்லியம். ஆமென். எவ்வளவு அழகா எழுதப்பட்டிருக்கிறது. இதுல பாருங்க, ஆண்டவர் சொல்லும் பொழுது உன்னை உன் அடிமைத்தன வீடாகிய எகிப்திலிருந்து விடுதலை ஆக்கினவர் என்று சொல்லுகிறார்.
அப்போ எல்லா மனுஷரும், இந்த பூமியில வாழக்கூடிய எல்லாரும் ஒரு நாள் அடிமையாய்த்தான் இருந்திருக்கிறார்கள். நீங்களும் நானும் ஒரு நாள் இந்த பூமிக்கு அடிமையாய்த்தான் இருந்தோம். பிசாசுக்கு அடிமையாய்த்தான் இருந்தோம். பயத்தில் இருந்தோம், நடுக்கத்தில் இருந்தோம். எதை கண்டாலும் பயம் எங்களுக்கு, எதை செய்யத்தாலும் எங்களுக்கு ஒரு பயம். எங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லாத ஒரு காலகட்டத்தில் இதான் அடிமைத்தனம். எது எடுத்தாலும் எங்களுக்கு ஒரு பயம், ஐயோ பயம், ஐயோ பயம், ஐயோ பயம். எங்கள் வாழ்க்கையில நிம்மதி இல்லை. இதுதான் எங்கள் வாழ்க்கையில ஒரு நாள் இருந்தது. எல்லா வாழ்க்கையிலும் அப்படித்தான் இருந்தது. இன்றைக்கு தேவனை அறியாத பிள்ளைகள் மத்தியில் பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்களுக்கு சொத்து சுகம் எவ்வளவு இருக்கும், ஆனா அவங்க வாழ்க்கையில கேட்டீங்கன்னா ஐயோ பயமா இருக்கு, ஏதோ நடக்க போகுது, ஏதோ நடந்துட்டுது, அங்கே காகத்தினா போச்சு, குருவிகத்தினா போச்சு, எல்லாமே மக்களுக்கு ஒரு பயம். அங்கே பலவிதமான காரியங்கள் அவங்களை அடிமைப்படுத்தி வைத்திருக்கிறது. நிம்மதி இல்லை, விடுதலை இல்லை. அப்ப ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழித்திருந்து அடிமைத்திலிருந்து கொண்டு வந்தேன். அவர் சொல்ற, என்னை அன்றி உனக்கு வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். அதாவது இங்கே சொல்லும் பொழுது என்னை தவிர வேறு தெய்வங்கள் உனக்கு இருத்தல் ஆகாது. அது ஆண்டவர் சொல்லுகிறார், நான் உன்னை அழைத்து வந்தேன். அப்படி என்றால் என்னை அன்றி உனக்கு வேறு உண்டாயிருக்க வேண்டாம் என்று சொன்னால், இந்த உலகம் படைக்கப்பட்டதில் இருந்து மனிதர்கள் அங்கே பல முறைகளிலே பல வடிவங்களில் தெய்வத்தை வணங்கினார்கள். ஆமென். அதுக்கு நீங்களும் நாமே சாட்சி. ஆமென். இந்த தெய்வத்தை பல முறைகளிலே பல வடிவங்களிலே பல பல கோணங்களிலே வணங்கினார்கள். ஆமென். உண்மையா இல்லையா? ஆமென். பல முறையிலே அது நாங்கள் எங்கள் மதங்கள் அதை எப்படி காட்டுகிறது. அநேகம் ஒவ்வொரு மதங்களும் ஒவ்வொரு வித்தியாச முறையிலே அங்கே தெய்வத்தை வணங்குகிறார்கள். ஆகவேதான் ஆண்டவர் சொன்னார், நான் உங்களை அழைத்து வந்தபடியினாலே நீங்கள் எல்லா விதமான காரியங்களையும் விட்டுவிட்டு, யார் யார் என்னென்ன பேசுறாங்களோ அதையெல்லாம் விட்டுவிட்டு அவர் சொல்லுகிறார், முக்கியமாக என்னை வணங்குங்க. அதாவது இந்த தெய்வங்கள் என்பவை முக்கியமாக மனிதனுடைய விருப்பத்தின்படி உண்டாக்கப்பட்டவர்களாக இருப்பதை நாங்கள் அநேக முறை பார்க்க முடியும். அது உதாரணமாக அங்கே பவுலப்போஸ்தலன் இருந்த பொழுது அவருடைய பயணத்திலே அவர் அங்கே தியானால் என்கிற ஒரு கோயில், அங்கே ஒரு தெய்வத்தை குறித்து பேசிக் கொண்டிருக்கிறார். அந்த அவங்க சொல்றாங்க, வானத்தில் எந்த சிலை விழுந்துச்சுதான் அதை வணங்குறாங்கன்னு சொன்னாங்க. அப்ப அந்த இடத்துல ஒரு தர்க்கம் உண்டாகிறது. ஏனென்றால் இந்த தியானால் என்கிற அந்த டயானா என்று அது ஆங்கிலத்தில் போடப்பட்டிருக்கிறது. தியானால் என்கிற அந்த சிற்பத்தை செய்திருக்கிற தொழிலாளிகள் எல்லாரும் கூடி பவுலுக்கு எதிராக வருகிறாங்க. அப்படி என்றால் இந்த சிற்பத்தை செய்கிறவன் ஒரு மனிதனாய்த்தான் இருக்கிறான். அங்கே வானத்தில் விளையல, இந்த மனிதன் தான் இதை செய்கிறான். இவங்க எல்லாம் கூடி பவுலுக்கு எதிராக வந்து சொல்றாங்க, இவனுடைய பிரசங்கத்தில் எங்கள் பிழைப்பெல்லாம் பாழாய் போகுதுன்னு சொல்லி அவனை அடிக்கும்படியாக வர்றாங்க, அவனை கொல்லும்படியாக வர்றாங்க. ஏனென்றால் இவனுடைய பிரசங்கத்தினாலே சிலையிலே கடவுள் இல்லை, இது கடவுள் இல்லைன்னு சொன்னோடனே இவங்க ஜோதிச்சாங்க, எங்களோட பிழைப்பு, அப்படித்தான் பைபிள் சொல்லுங்க, எங்களோட பிழைப்பெல்லாம் போயிடுச்சு என்று சொல்லி எல்லாரும் சேர்ந்து அவனுக்கு அடிக்க வர்றாங்க பவுலுக்கு. அப்படி என்றால் இன்றைக்கு இந்த மதங்கள் என்பவை மனிதனுடைய எண்ணத்திலே அவன் ஒன்றை சிந்திக்கிறான், அதை உருவாக்கி விடுகிறான். ஒருவரோட கனவு காணுவான், அது விடியெழும்புவான், அதை செய்து பார்ப்பான், வந்துட்டு அதை உண்டாக்கி விடுவான். இன்றைக்கு அப்படித்தான் இன்றைக்கு இந்த வணக்க முறைகள் வந்திருக்கிறது. அநேக வணக்க முறைகள் வந்திருக்கிறது. நான் ஒரு முறை அங்கே ஒரு பௌத்த மத ஒரு ஆளோட பேசிக்கொண்டு சொன்னார், ஒரு நாளும் புத்தர் சொல்லலையா தன்னை கும்பிட சொல்லி ஒரு பௌத்தர் சொன்னார். எனக்கு அது பெரிய ஆச்சரியமா இருந்தார். சொன்னார், புத்தர் ஒரு நாளும் தன்னை கும்பிட சொல்லி சொல்லவே இல்லை. அவர் தான் போய் உட்கார்ந்து மரத்தில் உட்கார்ந்திருந்தார். சித்தார்த்த ஆகியவர் தான் ஒரு இதை கண்டுகொண்டார், அதாவது தனக்குள்ள ஒரு சமானத்தை கண்டுகொண்டார். இனி அவங்களுக்கு சில கட்டி வணங்குறாங்க அப்படி என்று. இப்ப ஒவ்வொரு மனிதனும் அங்கே ஒவ்வொன்றை பார்த்தோன்னே உடனடியாக ஒரு காரியத்தை செய்கிறார். இன்றைக்கு பாருங்க, ஒரு ஆளுக்கு இன்னைக்கு நடிகைகளை கூட இன்னைக்கு கடவுளாய் வணங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. அப்படித்தாங்க இன்றைக்கு தலைவர்களை கடவுளாய் வணங்குற அளவுக்கு வந்துட்டாங்க. இன்னொரு தலைவர் இருந்தாங்க, அவருக்கு பூ போட்டு மாலை போட்டு அவர் செத்த பிறகு அவருக்கு சிலை கட்டி அது கொஞ்ச நாளைக்கு மாலை போடுவாங்க. அடுத்த சந்ததிக்கு யாருன்னு தெரியாது, அடுத்த சந்ததிக்கு ஐயர் வந்து பூசை பண்ண வழி விட்டுருவாங்க. அது அடுத்த சந்ததிக்கு அவர் யாருன்னு தெரியாது, அவர் உடனே கடவுளாக மாறிடுவார். ஏதோ ஒன்று நடக்கும் அங்கே ஒன்று இல்லாட்ட கோயில் ஒன்று கட்டி முன்னாடி சிலை உண்டை அடுத்த சிலையை வச்சு போட்டு இது அவருக்கு பெரியவர்னு சொல்லிடுவாங்க. இன்னைக்கு மனிதனை அங்கே கடவுளை மனிதன் உருவாக்க வலிக்கிறார். அதுதான் ஆண்டவர் சொன்னார், நான் தான் உன்னை அடிமைத்தன வீட்டிலிருந்து வெளியில கொண்டு வந்தேன், ஆகவே நீ ஒரு நாளும் வேறு தெய்வத்தை உனக்கு உண்டாக்காதே என்று சொன்னார்.
அதாவது ஆண்டவரை தவிர வேறு தெய்வம் இல்லை, அவரே வானத்தையும் பூமியையும் படைத்த சர்வ வல்லமை உள்ளவர் என்று அவர் சொல்லுகிறார். அது மாத்திரம் இல்லை, அவர் அதை விளங்கப்படுத்துகிறார். பாருங்க, ஆண்டவர் ஒரு காரியத்தை சொல்லும் பொழுது ஒவ்வொரு மனிதனும் அதை விளங்கிக் கொள்ளும் வண்ணமாக ஒவ்வொரு மனிதனும் இந்த உலகத்துல அவனை தெளிவாய் விளங்கி அவன், அதாவது ஒரு திணிப்பு அல்ல, இல்லாவிட்டால் ஒரு அடிமைத்தனம் அல்ல, இல்லாவிட்டால் ஒரு மனிதனை வசீகரம் பண்ணுவதல்ல, ஒவ்வொரு மனிதனும் விளங்கி செய்ய வேண்டும் என்பதற்காக ஆண்டவர் 4ஆம் வசனத்துல ஏன் என்று தெளிவாக சொல்லுகிறார். 4ஆம் வசனத்தை வாசிச்சுக்கண்டா பாருங்க, 4ஆம் வசனம் வாசிப்போம். மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீரிலும் உண்டாயிருக்கிறவைகளுக்கு ஒப்பான ஒரு சுரூபத்தை ஆகிலும் யாதொரு விக்கிரகத்தை ஆகிலும் நீ உனக்கு உண்டாக்க வேண்டாம். ஏன் இதை ஆண்டவர் சொன்னார் என்று சொன்னால், இப்ப நாங்கள் கொஞ்சம் இந்த வேரை பார்க்க வேண்டும், இது இந்த பின்னாலே இருக்கிற சந்ததியை பார்க்க வேண்டும். பார்த்தால் தான் நாங்கள் தப்பித்துக் கொள்ள முடியும். இஸ்ரவேல் ஜனங்களை குறித்து பார்க்கிறோம், நாங்கள் தப்பித்துக் கொள்ளும்படி. ஆமென். இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் வருவதற்கு காரணமாயிருந்தவர் ஆபிரகாம். இந்த ஆபிரகாம் அங்கே ஊர் என்கிற தேசம், அது அவர் சொல்லுகிறார்கள், அது கிழக்கு, அதாவது கிட்டத்தட்ட அது இந்தியாவுக்கு கிட்ட உள்ள ஒரு தேசமா இருக்கலாம், ஆசியாவில் இருக்கிற தேசமா இருக்கலாம் சொல்லுகிறார்கள். அந்த இடத்துல இருந்தால் ஊர் என்கிற தேசத்திலிருந்து ஆபிரகாமை ஆண்டவர் அழைத்தார். அழைக்கும் பொழுது அவருக்கு ஒரு தகப்பன் பேர் இருந்த தேராகு என்ற தகப்பன் பேர். இந்த தேராகு என்ற வேலை என்னன்னு சொன்னா, சின்ன 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 சொருபங்கள் செய்து விற்கிற வேலை. அவற்ற வேலை சின்ன 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 உருவங்களை செஞ்சு விற்கிற வேலை அவற்ற வேலை. அப்ப அவர் செய்து கொண்டிருந்தபடினாலே பைபிள்ல விளக்கவரை சொல்லுகிறது, ஆண்டவர் சொன்னா, நீ போன்ற வீட்டை விட்டு வெளியேறு, உன்னை தகப்பன் வீட்டை விட்டு வெளியேறு, உன்னை தேசத்தை விட்டு வெளியேவா, நான் உன்னை ஆசீர்வதிப்பதற்கு. ஒரு நல்ல மனிதனை ஆண்டவர் கண்டார் ஆபிரகாம். இன்னைக்கு நாங்கள் நல்லவர்கள் அல்ல அல்ல அல்ல. ஆமென். நாங்கள் பாவிகள், கர்த்தரை தெரிந்தார் கிருபையினாலே. ஆனால் ஆபிரகாம் நல்லவனாக இருந்தான். ஹல்லேலூயா. அதான் ஆண்டவனை தெரிந்து கொண்டான். அவனை தெரிந்து கொண்டு சொன்னார், நான் இப்போ உன்னை ஆசீர்வதிக்க வேண்டும், நான் உன்னை பெரிய ஜாதியாக்க வேண்டும். ஆனா இந்த உங்க அப்பா வீட்டுல செய்யற வேலையெல்லாம் நான் செய்ய முடியாது. அவனை உன்னை வீட்டை விடு, உன்னை அப்பா வீட்டை வெளியேறு, உன்னை தேசத்தை விட்டு வெளியேறு, எனக்கு பின்னால் வான்னு சொன்னார். வந்தாலும் ஆபிரகாம் பிறகு தன்னை மகனை கல்யாணம் செய்ய போகும் பொழுது சொந்தத்தை தேடி திருப்பி அங்கதான் போறான். திருப்பியும் தன்னை மகனுக்கு பெண் எடுப்பதற்கு எங்க போறான்? திருப்பியும் அங்கே தண்டை வீட்டுக்கே போறான். போகும் பொழுது அங்கே லாபான் இருக்கிறான். ஆறு ஆபிரகாமுடைய ரெபெக்காளுக்கு அப்பா. அது ஆபிரகாமுக்கு அங்கே ஆபிரகாமுடைய சகோதரனுடைய மகனாயிருக்கிறார். இவன் அங்கே இருக்கும் பொழுது, அங்க போய் பொண்ணெடுத்து கொண்டு வரும் பொழுது, அங்க ஒரு இடத்துல பார்க்கிறோம், யாக்கோபு தன்னுடைய மனைவி பிள்ளைகளை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அங்க ரெபெக்கா ராகேல் என்ன செய்யறான்னு சொன்னா, அவ சுரூபங்களை வச்சு போட்டு அதுக்கு மேல ஏறி உட்கார்ந்துருக்கிறான். இப்ப யாக்கோபு அவன் இங்க இருந்து சுரூபம் இல்லாத இடத்துல இருந்து போறான் மாமா வீட்டுக்கு. அங்க போய் திருப்பி தன்னை மனைவியை கூட்டிக் கொண்டு வரும் பொழுது அந்த மனைவி அந்த சுரூபங்களை களவாட கொண்டு வரா. எப்படியாவது அங்கிருந்து வந்துடுது. தேவ பிள்ளைகளே, நாங்க ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் எங்கேயாவது சின்ன வேர் ஒன்று தொட்டு கொண்டு நிற்கும், எங்கேயாவது நிற்கும். அதான் ஆண்டவர் சொல்ற, நீ செய்யக்கூடாது, நீ என்னுடைய பிள்ளை. எப்படித்தான் நாம ரட்சிக்கப்பட்டிருந்தாலும் மாமா விட்டு அங்கேயோ இங்கேயோ போட்டு வரப்போ ஏதாவது வந்துடும். சரி, போய்கள் தெரிக்கிறதுக்கு ஐடியா இருந்தாலும் கொண்டு போக வந்து விடுங்க, கொண்டு வந்து சோகேஸ்களை வச்சிருவோம். உருவம் எப்படியாவது வீட்டை வந்து சேர்ந்துடும். விளங்கிக் கொள்ளுங்க. கர்த்தர் தெளிவாய்த்தான் சொல்லுகிறார். கர்த்தர் தெளிவு அதான் சொன்னார், உனக்கு வேற அங்க இருக்குது, ஆகவே நீ என்ன செய். ஆண்டு வடிவா சொல்றார். எப்படி சொல்றார்? மேலே வானத்திலும் கீழே பூமியிலும் பூமியின் தண்ணீர் உண்டாயிருக்கிறவர்களுக்கு ஒப்பான ஒரு சொர்பத்தையான. சரி, இதுதான் முடிக்கிறது பார்த்தா இப்ப எகிப்துல போய் இருக்கிறாங்க. எகிப்துல அடிமையா இருக்கிறாங்க. உலகம், எகிப்துனா உலகம். இந்த அடிமைத்தனத்தில் இவங்க வாழ்ந்து கொண்டு இருக்கும் பொழுது நீங்கள் மீண்டும் இதை கேட்க வேண்டும் என்றால், இந்த பகுதியில் 2வது பகுதியில் நான் இந்த அவங்க பாவித்த மிருகங்கள் தெய்வங்கள் குறித்து பேசியிருக்கேன். நீங்க 2வது பகுதியை போய் பாருங்க. அங்கே எகிப்தியருக்கு பல தெய்வங்கள் இருந்தது. அது உதாரணமாக பார்த்தீங்கன்னு சொன்னால், அங்கே தவளை அவங்களுக்கு தெய்வமாக இருந்துச்சு, பேன் ஒரு தெய்வமாக இருந்துச்சு, வண்டு ஒரு தெய்வமாக இருந்துச்சு, முதலை ஒரு தெய்வமாக இருந்துச்சு. அவங்களுக்கு எல்லாம் தெய்வம், காற்றெல்லாம் அவங்களுக்கு தெய்வம். அவங்க எல்லாத்தையும் கும்பிட்டாங்க. அதனால தவளையினால வாதிச்சார், பேனால வாதிச்சார், வண்டால வாதிச்சார், முதலையா எல்லாத்தாலும் வாதிச்சார். ஏன்னு சொன்னா,
அதாவது இவங்க எதை தெய்வம் என்று சொல்றாங்களோ அது தெய்வம் அல்ல, நான் தான் தெய்வம் என்பதை அவர் நிரூபிக்கும்படியாக அப்படி செய்தார். ஹல்லேலூயா. ஆமென். அதை அவர் செய்தார். அதை பற்றி 2வது பகுதியில் நீங்க இந்த 8th இருந்து காணான் வரை 2வது பகுதி எங்க வெப்சைட்ல இருக்கு, அதை நீங்க போய் பாருங்க, அங்கே உங்களுக்கு விளங்கும். அப்ப இவங்க அங்கே இருந்து வந்திருக்கிறாங்க. இப்ப இவங்களுக்கு எப்படியும் அந்த பின்னால பார்க்கிற ஒரு காரியம் இருக்கிறது. இவங்களை அந்த பின்னால எல்லாரும் கூப்பிடும் பொழுது பார்த்தாங்க. இப்ப உதாரணத்துக்கு பாருங்க, எங்களை வீடுகள் இருக்க நாங்கள் எல்லாம் இலங்கை தேசத்தில் இருக்கும் பொழுது எங்களை சுற்றி அநேக இந்துக்கள் கத்தோலிக்கர்கள் மத்தியில் நாங்கள் வாழ்ந்திருக்கிறோம். ரட்சிக்கப்படும் பொழுது எங்களுக்கு பரம்பரை முதல் பரம்பரை எல்லாம் எங்கள் இனத்தவர்கள் இந்துக்களா இருந்தபடினால உதாரணத்துக்கு எடுத்துக்கொள்ளுங்க. பாருங்க, நீங்கள் இப்போ வெள்ளிக்கிழமை மச்சம் மரக்கடை சமைக்கிறீங்களே அநேகர், ஏன் சமைக்கிறீங்க? பைபிள் எங்க இருக்கு வெள்ளிக்கிழமை மரக்கடை சாப்பிட சொல்லி? மச்சம் சாப்பிடணும் எங்க எழுதிருக்கு பைபிள்ல? எழுத என்ன? இது எப்படி வந்து தெரியுமா? பக்கத்துல மாமி மாமா மச்சானவை எல்லாம் இன்னும் ரட்சிக்கப்பட அவங்க சமைக்கிறாங்க. நாம அப்படியே சமைச்சு எல்லாரும் இன்றைக்கு வீட்டை வரைக்கும் பச்சமா சமைச்சா அவன் வீட்டை வர மாட்டானதுக்காக நாம சமைச்சு பழகி இப்ப நாம வெள்ளிக்கிழமை என்ன செய்யறோம்? பாவம் கட்டி வரணும், பாவம் மச்சம் மிரக்கை தான் சாப்பிடணும். அதுக்கு பைபிள்ல என்ன ஆதாரம் இருக்கிறது? ஆண்டு ஒரு ஆதாரம் பைபிள்ல தெரியல. அவர் சொல்ல அடிச்சு புசியம் தான் சொன்னார், எப்பயும் நீ சாப்பிடுன்னு சொன்னார். ஹல்லேலூயா. எல்லா நாளையும் நல்ல நாளாய் பாருன்னு சொன்னா. இப்பவும் நாங்கள் என்ன செய்கிறோம்? சனிக்கிழமையும் அன்றைக்கு சரியில்லை, நாள் சரியில்லை. யார் சொல்றாங்க இதை? கிறிஸ்தவர்கள் சொல்றாங்க. இன்னைக்கு முதல் வியாழக்கிழமை விட்ட வாரீங்க. யார் சொல்றாங்க? கிறிஸ்தவர் சொல்றாங்க. காரணம் அங்கே இருந்து வருது. ஆண்டு சொன்னா எல்லா நாளும் நல்ல நாள். சொன்னா நான் படிச்ச நாள் எல்லாம் நல்ல நாள், நீங்க அதை சந்தோஷமாய் அனுபவி. நான் தான் எல்லாத்தையும் படிச்சேன். திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி ஞாயிறு நான் தான் படித்தேன் எல்லாத்தையும். அவன் ஒரு நாளும் பிசாசு படைக்கல, எல்லாம் கர்த்தருடைய நாள். அப்படி ஒரு நாள் ஒரு நாள் கூடாது. அது அங்க பின்னால இருந்து வந்திருக்கு. எங்க பின்னுக்கு எங்கட பரம்பரையில இருந்து வந்தது இன்னும் வடிவா கலந்து போகல வெளியில. அதுதான் ஆண்டவர் சொன்னார், மேலே வானத்துல சூரியனை வணங்கினாங்க. சூரிய தெய்வம் அவங்களுக்கு இருந்துச்சு. சூரியனை கடவுள்னு வணங்கினாங்க. அதுதான் ஆண்டவர் சூரியனை அப்படியே அவங்களுக்கு அவங்க சொன்னாங்க இவர் தெய்வம் என்று சொல்லி. அவர் என்ன தெரியுமா? 3 நாட்கள் பூமியின் மேல வெளிச்சமே இல்லாத முழுக்க இருட்டாகிட்டார். ஆண்டவர் பயங்கரமா சவால் விடுவார். ஹல்லேலூயா. ஆமென். இவங்க சொன்னாங்க சூரியன் தெய்வம் பண்ணாங்க. உண்ட சூரியன் தெய்வமா? சரி பாருன்னு சொல்லி 3 நாட்கள் எயித்துல பக்கத்துல இருந்தாலும் தெரிய இல்லையா அவங்களுக்கு. இருந்த இடத்துல நெடுமாவே இருந்தாங்க, அவ்வளவு இருட்டு. ஆமென். கர்த்தர் அப்படி செய்யணும். ஹல்லேலூயா. அவருக்கு தெரியும். அதுக்காக அவர் என்ன சொன்னார் தெரியுமா? மேலே வானத்துல நீ இருந்து வந்தாலும் அப்படிப்பட்ட இடம், நீ இருந்த சமுதாயம் அப்படி, நீ இருந்த கலாச்சாரம் அப்படி. இந்த கலாச்சாரத்தில் வெளியில வந்திருக்கிற, இப்பதான் நீ வெளியில வந்திருக்கிற, இன்னும் உண்ட கலாச்சார சாலை ஒட்டி இருக்குது, சாரியா இருக்குது, உண்ட குணத்தோட இருக்குது. இதெல்லாம் விடு, இதெல்லாம் வேண்டாம். அவன் இதெல்லாம் உனக்கு வேண்டாம். இப்ப நான் ஒருவரே தேவன். ஹல்லேலூயா. நான் தான் வானத்தை பூமியையும் சமுத்திரத்தையும் அதுள்ள யாவையும் உருவாக்கி படைத்தவன். ஹல்லேலூயா. ஆமே. அந்த தெய்வம் தான் ஒரே தெய்வம் ஐயா. இந்த உலகத்துல எந்த மதத்தவருக்கும் அவர் தான் தெய்வம். ஹல்லேலூயா. எந்த நாட்டுக்கும் அவர் தான் தெய்வம். இயேசு. ஆமே. அவர் தான் தெய்வம். அவரை தவிர ஒரு தெய்வம் இந்த பூமியில இல்லை, வானத்துல இல்லை. மனிதன் உருவாக்கி வைத்திருக்கிறார். இன்றைக்கு இயேசு விட்டு வரும்பொழுது விடுதலை உண்டார். ஹல்லேலூயா. இயேசு விடுதலை கொடுக்கிறார், ஜெபத்தை கேட்கிறார், வெற்றி தருகிறார், சுகம் கொடுக்கிறார். காரணம் கர்த்தர் அங்கே இருக்கிறார். ஹல்லேலூயா. ஆமே. அப்ப இந்த இடத்துல பாருங்க, இந்த அவர் காரணம் அவர் என்னன்னு சொன்னால், இந்த இப்படியான இந்த பழக்கங்கள் எகிப்து தேசத்துல இருந்தபடினால இவங்க எகிப்து தேசத்துல வெளியில வந்திருக்கிறாங்க. அதற்காக தான் கர்த்தர் சொன்னார். அப்படி சொல்லி இவங்க என்ன செஞ்சாங்க, அதுக்கப்புறம் நாங்க பார்க்க போறோம். அப்படி சொல்லியும் பேருந்து கன்றுக்குட்டியை செஞ்சு வணங்கினாங்க. இவ்வளவும் அவர் சொல்லி செய்யாத செய்யாத, நான் பிள்ளைகளுக்கு சொல்றோம், செய்யாத 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 செய்யுது பிள்ளை. அது மனுஷனுடைய குணாதிசயம். ஹல்லேலூயா. ஆமென். ஆகவேதான் அங்கே ஆண்டவர் இவ்வளவு சொல்லியும் ஆண்டவர் அவங்க கண்டுபிடிச்சு வணங்கினாங்க. அப்ப ஆண்டவர் தெரியும் இது பின்னால இருக்குது, இந்த வேர் வெட்டப்படணும். நாங்கள் வெளிக்கிட்டு வந்த வேர் நாங்கள் முற்றிலும் வெட்டப்பட்டு பிரிக்கப்படணும். ஹல்லேலூயா. ஆமென். உலகத்துல இருந்து அதன் ஆண்டவர் சொல்லும் பொழுது அங்கே கோடரியான வேறே வைக்கப்பட்டுன்னு சொன்னார். அது 2 அர்த்தம் உண்டு. ஒன்று எங்களை உலகத்திலே நாங்களை வெட்ட வேண்டும். உலகத்துல இருந்து நாங்கள் இருக்க உலகத்துக்கே நாங்கள் வாழ்ந்தோமா, அதை நாங்கள் முழுமையா விட்டால் அந்த வேர்ல இருந்து கொஞ்சம் பண்ணாலும் உள்ளுக்க வரமங்களுக்கு ஒரு ஊழியக்காரன் இப்படி அழகாய் விளங்கப்படுத்தினார். அதை நான் அனுபவத்திலே இந்த இடத்துல இந்த தேசத்திலே நான் பார்த்திருக்கிறேன்.
அவர் விளங்கப்படுத்த அது யாரா இருந்தாலும் பிரச்சனை இல்லைன்னு சொன்னார். இதான் உண்மை என்று அவர் சொன்னார். ரட்சிக்கப்படும் போது நீங்க எந்த வேலை செய்கிறீங்களோ, ரட்சிக்கப்படும் முதல் நீங்கள் எந்த வேலை செய்கிறீங்களோ, ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்க சரியான முறையில் உங்கள் வேலை துண்டித்து நீங்கள் வெளியில வராது விட்டால், ரட்சிக்கப்பட்ட பிறகு நீங்கள் அதே வேலையை மீண்டும் செய்கிற ஒரு காலத்துக்கு தள்ளப்படுவீர்கள். ரட்சிக்கப்பட்ட பிறகு அநேகர் ஆள் கடத்தல் தான் நான் பார்த்தேன். அதான் சொல்றேன், அனுபவத்துல கண்டிருக்கேன், பார்த்தேன். ரட்சிக்கப்பட்ட முதல் தான் அது பிழை இல்லை, அதை செய்யறாங்க. ரட்சிக்கப்பட்ட பிள்ளைன்னு தெரியல, இல்ல இப்ப அது வெள்ள. அது சொன்ன நீங்க என்ன பிழையை முதல் செய்கிறீங்களோ, ரட்சிக்கப்படும் முதல் நீங்கள் உலகத்துக்கு வாழும்போது என்ன பிழையை செய்கிறீங்களோ, நீங்க அந்த பிழையிலிருந்து சரியான முறையிலே அந்த உலகத்துல வேற வெட்டி தொப்புள் கொடியை வெட்டி நீங்கள் சரியான முறையில் பரிசுத்தமாக அதை விட்டால், நீங்கள் இந்தியாவில் வந்த பிறகும் அதே வேலையை கொஞ்ச நாளைக்கு பிறகு செய்ய துவங்கிடுவீங்க. அதுக்கு பிறகு நீங்க கேட்டா அதுக்கு ஒரு பதில் சொல்லுவீங்க. அதுக்கு ஒருவேளை நீங்கள் செய்கிறீங்க சரியானு கேட்டா புலி என்று எழுதியிருக்கு என்று கேட்பாங்க. நான் உதவிதானே செய்கிறேன் மக்களுக்கு, யார் சொன்னாங்க புலி என்று? இப்படி மாத்தி விட்டுருவாங்க, கேட்க முடியாது. ஆம்பளை ஆகவேதான் நாங்கள் எந்த இடத்துல வந்தோமோ அதை சொல்லுங்க பாருங்க. நீ எதையும் உனக்கு உண்டாக்க வேண்டாம், காரணம் உனக்கு அந்த தன்மை இருக்கிறது, நீ அங்கே தான் வந்திருக்கிறாய். இப்ப நாங்கள் அப்படித்தான் வந்திருக்கிறோம். ஆகவே நான் எங்கள் புதிய வாழ்வு முழுமையாக 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 மாற்றப்படுவோம். ஹல்லேலூயா. ரட்சிக்கப்பட்டோம், முழுமையாய் கம்ப்ளீட்டா மாற வேண்டும். அதனால ஆண்டவர் சொன்னார், மனம் திரும்பு. மனம் திரும்பு என்ற சொல்லுக்கு கொடுக்கப்பட்ட அர்த்தம் 360 வாகையில 180 வரை மனம் திரும்பு. மனம் திரும்பினா 180 வாகை. இப்படி நிக்கிறீங்கன்னு சொன்னா இப்படித்தான் திரும்ப சொன்னார். நாங்கள் இப்படியே திரும்பிடுவோம். திருப்பி பந்தளத்துக்கு வந்துடுவோம். கொஞ்ச நாளை பிறகு நல்லா இருப்பாங்க, இப்படி கொஞ்ச நாளை பிறகு இப்படி இப்படி வந்துட்டு திருப்பி இதே கை திருப்பி வந்துடும் கொஞ்ச நாளை பிறகு. ஆண்டவர் மனம் திரும்ப சொன்னார் 180 வாகையில. அதாவது பின்னார்களை மறந்து முன்னால நோக்கி ஓடு. இவங்க திருப்பி ஓடுவாங்க, கொஞ்ச நாள்ல பார்ப்பாங்க ஒன்றையும் காண இல்லையப்பா, பின்னுக்கு நல்லா இருந்தாங்க, திரும்பிடுவாங்க பின்பக்கத்தால. இஸ்ரவேல் தான் செஞ்சாங்க. இஸ்ரவேல் அடிக்கடி சொன்னாங்க, நாங்க எய்த்து போன நல்லா இருக்கோம், அங்க நிறைய காயல் இருக்குது, அங்க விளக்கி இருக்குது, அங்க போயிடலாம், அங்க போய் அடிக்கடி சொன்னாங்க. அநேக தேவனுடைய பிள்ளைகளை சிந்திக்கிறாங்க அப்படித்தான். அங்க இருந்தா இவ்வளவு உழைச்சிருக்கலாம், இங்க வந்து இப்போ ஒன்றும் இல்லாம இருக்காங்க. அநேகர் அப்படி அவனுடைய வாழ்க்கையில் இருக்கிறது. பழைய காரியத்தை சிந்தித்து பார்ப்பது நோ. கர்த்தர் அழைத்த உண்மை உள்ளவர், அவர் உங்களை உயர்த்துவார். அவர் உங்களை தான் அழைத்திருக்கிறார். உங்களை அழைத்தவர் நன்மை செய்யாமல் விடவே போறதில்லை. அழைத்தவர் நன்மை செய்வார். ஹல்லேலூயா. அதை கர்த்தர் அழைத்திருக்கிறார். சரியா? சரி, இப்ப அடுத்தது பார்ப்போம். இப்ப நாங்கள் உபாகமம் 4ஆம் அதிகாரத்துல சில இணை வசனங்களை தருகிறேன். 4ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தை வாசிங்க. சில இணை வசனம் மீண்டும் ஆண்டு உபாகமத்தில் சொல்லுவேன் பாருங்க. ஏன் ஆண்டு சொல்றார்? உபாகமம் 4:12. அந்த அக்கினியின் நடுவிலிருந்து கர்த்தர் உங்களோட பேசினார். வார்த்தைகளின் சத்தத்தை நீங்கள் கேட்டீர்கள், அந்த சத்தத்தை நீங்கள் கேட்டதே அன்றி ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆமென். ஆண்டவர் சொன்னார், நீ உருவம் செய்யாத. ஏன்னு சொன்னா, நான் பேசும் பொழுது நீ என்ற உருவத்தை நீ காணவில்லை, சத்தத்தை மாத்திரம் நான் கேட்டாய். ஆகவே சத்தத்துக்கு உருவம் இருக்கா? இல்ல. அவ ஆவியானவர் சொல்ற, திருப்பி சொல்ற. அதனால நீ பாருங்க 15, 16, 19 அதே வருஷத்தை வாசிங்க. அதே மாற்றி போட்டு விளங்கப்படுங்க. 15-19 உபாகமம் 4. கர்த்தர் ஓரேபிலே அக்கினி நடுவிலிருந்து உங்களோட பேசின நாளில் நீங்கள் ஒரு ரூபத்தையும் காணவில்லை. ஆகையால் நீங்கள் உங்களை கெடுத்துக்கொண்டு ஆணுருவும் பெண்ணுருவும் பூமியில் இருக்கிற யாதொரு மிருகத்தின் உருவும், ஆகாயத்தில் பறக்கிற செட்டையுள்ள யாதொரு பட்சியின் உருவும், பூமியில் உள்ள யாதொரு ஊரும் பிராணியின் உருவும், பூமியின் தண்ணீர் உள்ள யாதொரு மாம்சத்தின் மச்சத்தின் உருவமாயிருக்கிற இவைகளில் யாதொரு உருவுக்கு ஒப்பான விக்கிரகத்தை உங்களுக்கு உண்டாக்காத படிக்கும். உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாகிய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வ சேனைகளாகிய சந்திர சூரிய நட்சத்திரங்களை நோக்கி
அவைகளை தொழுது சேவிக்க இணங்காத படிக்கும் உங்கள் ஆத்துமாக்களை குறித்து மிகவும் எச்சரிக்கை. ஆமென். ஹல்லேலூயா. அது தெளிவா சொல்லுங்க. எப்படி சொல்ல பாருங்க, 19 வசனத்தை படிய வாசிக்க பாருங்க. உங்கள் கண்களை வானத்திற்கு ஏறெடுத்து உங்கள் தேவனாய கர்த்தர் வானத்தின் கீழங்கும் இருக்கிற எல்லா ஜனங்களுக்கும் ஏற்படுத்தின வானத்தின் சர்வசேனை. இந்த உலகத்துல எல்லாருக்கும் சூரியன் வெளிச்சம் கொடுக்குது. அதுக்காக சூரியனை கும்பிடுறதில்லை. ஆமென். அதுக்காக தான் சூரியனை கும்பிடுறாங்க. ஏன் சூரியனை கும்பிடுறாங்க? வெளிச்சம் தருது. அவர் சொல்லிருக்க, இது நான் தான் உருவாக்கினேன், நானே உருவாக்கினேன்னு சொன்னா எல்லாருக்கும் உதவி செய்யும்படியா, வெளிச்சம் கொடுக்கும்படியா அவர் சொல்றாங்க. நான் ஏற்படுத்துகிற சர்வசேனைய சூரிய சந்திர நட்சத்திரங்களை நோக்கி அவர்களை தொழுது சேவிக்க இணங்காதபடி. சந்திர சூரிய நட்சத்திரங்களை சேவிப்பதற்காக படைக்கல, அவர் எங்களுக்கு அவை சேவை பண்ணுவதற்காக படைத்து வைத்திருக்கிறார். எங்களுக்கு வெளிச்சத்தை தரும்படியா படைக்கிறதுக்காக நாங்கள் கும்பிடுறதுக்கு படைச்சு வைக்கல. அதான் கட்ட சொன்னா, நீ அப்படி செய்யாதே இல்லை, ஆனால் செய்கிறார். அதை செய்யாதுன்னு சொன்ன. ஹல்லேலூயா. ஏனென்றால் சொன்னார், நீங்கள் இருந்த இடம் அப்படிப்பட்ட இடம், அங்க எல்லாம் அப்படித்தான் வணங்கினாங்க. நீங்க அப்படி இருந்தபடினால இப்ப உங்களுக்கு சொல்றேன், இப்ப சொருபங்களை செய்யாத, விக்கிரங்களை செய்யாத, என்ன உனக்கு விளங்காது. இப்ப எப்படி சொருபம் செய்யாத? ஆண் பெருவம் செய்யாத, ஒரு பெண் உருவம் செய்யாத, இல்லாட்ட சந்திரனாக இருக்காத, சூரியனை வணங்காத, நட்சத்திரத்தை வணங்காத, அங்கே அங்கே தண்ணீர் கீழே உள்ள மிருகங்களை வணங்காத, மீனை, தவளையை, எலியை வணங்காத என்று சொல்லி ஆண்டு ஏன் சொல்றாருன்னு சொல்ல, அங்க எய்த்துல அவங்க வணங்கினாங்க. அதான் ஆண்டு சொன்னார், நீ அப்படி செய்யாத என்று. அவை தெய்வம் அல்ல, அவை எல்லாம் என்னுடைய படைப்புன்னு சொன்னார். ஹல்லேலூயா. உங்களை என்னை கூட அவை படைப்பு. ஹல்லேலூயா. தவளையை கண்டா, தவளை கத்துறதை கேட்டாலே அலுவலகு. மாறி காலத்துல வெள்ளம் நடக்கிறதால போயிடாது. இதே தவளையை இந்தியர் கடவுளா கும்பிட்டாங்க. கத்தர் என்ன செஞ்சா தெரியுமா? தவளையை நிரப்பி விட்டார், தவளையாலே வாதை அனுப்பி விட்டார். அவங்க படுத்த கட்டிலாம் தவளை. அவங்க ஐயோ அசிங்கப்பட்டாங்க. தெய்வம் பண்ண அசிங்கப்படுவாங்க. சிந்திங்க, அவர் இவங்க தவளையை தெய்வம் பண்ணாங்க, ஆண்ட தவளையே நிரப்பி விட்டார். அவர் தான் ஒருவர் தெய்வம். ஹல்லேலூயா. அவர் ஒருவர் தெய்வம் இந்த பூமியில இல்லை. ஆகவே அவர் சொல்ற, நீ எங்களுக்கு செய்யாது என்று தெளிவாக சொல்லியிருக்க. காரணம் ஏனென்றால் எங்களை மூதாதையர் அப்படி செய்தார்கள். எங்களுக்கு முன்னிருந்த எகிப்தியருக்கு ஜனங்களுக்கு செய்தாங்க. எங்கள் மூதாதையர் அப்படி வணங்கினாங்க. ஆகவேதான் நீ அப்படி செய்யாத. ஏனென்றால் நான் அடுத்த வசனத்தை பாருங்க, அதுதான் எங்களுக்கு முக்கியமான வசனமாய் இருக்கிறது. ஹல்லேலூயா. இல்ல இப்ப நாங்கள் யாத்ரா 20ஆம் அதிகாரத்துல 5ஆம் வசனத்தை வாசிப்போம். அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம். உன் தேவனாகிய கர்த்தராயிருக்கிற நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து என்னை பகைக்கிறவர்களை குறித்து பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராய் இருக்கிறேன். ஆமென். ஹல்லேலூயா. இந்த இடத்துல பாருங்க, இந்த இடத்துல அவர் இன்னொரு காரியத்தை விளங்கப்படுத்தி விட்டு போகிறேன். சொருபம் விக்கிரகம் என்ற 2 காரியத்தை குறித்து இந்த பைபிள்ல சொல்லுங்க பாருங்க. 4ஆம் வசனத்துல யாதொரு விக்கிரகத்தையாலும் சொருபத்தை யாரும் உண்டாக்க. சொருபம் என்றால் அங்கே ஒரு படைப்பினுடைய உருவம் தான் சொரூபம். ஆமென். தவளையை பார்த்து அதை செய்தால் அது சொரூபம், இல்லாட்டால் பாம்பை பார்த்து செய்தால் அது சொரூபம். ஒன்றினுடைய படைப்பு. அதாவது என்னை பார்த்து விட்டு ஒரு சில செஞ்சா அது சொரூபமா போயிடும், அது விக்கிரகம் இல்லை, அது சொரூபம். அதான் சொரூபம் என்று சொன்னார். அதாவது ஒன்றை போல, ஒன்றை பார்த்து ஒன்றினுடைய காரியத்தை நீ வணங்காத. மற்றது விக்கிரகம் என்று சொல்லி இந்த இடத்துல 2வது காட்டியிருக்கார். இந்த விக்கிரகத்தை குறித்து கொஞ்சம் பார்த்துவிட்டு நாங்கள் போவோம் அடுத்த வசனத்துக்கு. விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது இந்த விக்கிரகத்துக்கு சரியான ஒரு விளக்கத்தை அங்கே காண வேண்டும் சொன்னால், இந்த வேதத்தில் 2ஐயும் சொரூபம் விக்கிரகம் என்று போட்டிருக்கிறது. ஆனால் விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அங்கே ஒரு விளக்கத்தை நாங்கள் பார்க்கலாம். எப்படி என்றால், அங்கே பல விளக்க உரைகளில் வேதாகம விரிவுரையாளர்கள் கொடுத்த ஒரு விளக்கம் ஒரே மாதிரி விளக்கம் கொடுத்திருக்கிறாங்க. எப்படி என்று சொன்னால், விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது அதாவது தேவனுக்கும் எங்களுக்கும் இடையிலே நடுவில் வரக்கூடிய ஒரு காரியம் தான் விக்கிரகம் என்று சொல்லுகிறார். விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது சொரூபம் என்றால் ஒரு வடிவம். விக்கிரகம் என்று சொல்லும் பொழுது எங்களுக்கும் தேவனுக்கும் இடையில, எனக்கும் தேவனுக்கும் இடையில வாழ்விலே, என்னுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையிலே அங்கே இடையில வரக்கூடிய ஒரு தடை தான் விக்கிரகம் என்று சொல்லப்படுது. ஆமென். அந்த விக்கிரகத்தை குறித்து நீங்க பார்ப்பீங்கன்னு சொன்னால், அங்கே தேவனை தேட, அவரை ஆராதிக்க, அவருக்கு கொடுக்க வேண்டிய நேரத்தை, கொடுக்க வேண்டிய காரியங்களை கொடுப்பதற்கு ஒரு தடை வருது என்றால் அதுதான் விக்கிரகமாய் இருக்கிறது. அதுக்கு உருவம் இருக்க வேண்டும் என்ற அவசரம் இல்லை. ஆமென். அதுக்கு உருவம் இருக்க வேண்டிய அவசரம், சிந்தனை கூட விக்கிரகமாய் மாறலாம்.
ஆமென். சிந்தனை, அதாவது இப்ப உதாரணத்துக்கு சிந்திப்போம். இன்றைக்கு ஆலயத்தில் ஆராதனை இருக்கிறது, ஆனால் இன்றைக்கு நான் ஆலயத்துக்கு ஆராதனை போவதை விட நான் இன்னொரு அவசர ஒரு காரியத்துக்காய் போக வேண்டும் என்று ஒரு போராட்டத்தில் இருக்கும் பொழுது சிந்தனை சொல்லுகிறது, வாரக்கிழமை ஆராதனைக்கு போகலாம் தானே, இன்றைக்கு இந்த காரியத்துக்கு ஒன்று சொன்னால் அந்த சிந்தனை எனக்கு விக்கிரணமாய் மாறுகிறது. ஏன்? நான் ஆண்டவரை போய் தொழுது கொள்ளுவதற்கு அது தடையாய் நிற்கிறது. அது என்னுடைய சிந்தனையே எனக்கு விக்கிரமாய் மாறலாம். ஆமென். சில பேர் சொல்லுவாங்க, அவங்களோட மனைவி விற்கிறான், கணவன் விற்கிறான்னு சொல்லி. அப்படியா இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. அப்படி இருக்கலாம், இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. அது எப்படியும் இருக்கலாம். அதாவது யாராவும் விக்கிரகம் என்றால் எனக்கும் தேவனுக்கும், உங்களுக்கும் தேவனுக்கும் இடையில நீங்கள் தேவனை ஆராதிப்பதற்கு, நீங்கள் தேவனை கிட்டி சேருவதற்கு, நீங்கள் தேவனை தேடுவதற்கு இடையில வரக்கூடிய ஒரு தடை தான் அந்த விக்கிரகம். அது உருவம் இருக்க வேண்டிய அவசரம் இல்லை. எப்படிப்பட்ட ஒரு காரியத்திலும் வரலாம், உருவமாயும் இருக்கலாம். ஆமென். சொரூபம் என்றால் ஒரு சிலை, விக்கிரகம் என்றால் இப்படிப்பட்ட ஒரு காரியமாய் இருக்கிறத நாங்கள் பார்க்கிறோம். ஆகவே அங்கு எங்களுக்கும் தேவன்களோட தடையாய் நாங்கள் ஆண்டவரை தேடுவதற்கு, ஜெபிப்பதற்கு சில பேருக்கு நித்திர ஒரு விக்கிரகம். ஏன்னு சொன்னால் ஜெபிக்க கண்ண முடியும் பிறகு யாரும் தட்டி விட்டா தான் ஐயோ நான் நித்திரை விட்டேன் போறேன். அப்படித்தானே சில மனைவி கணவன் முழங்கால ஜெபிக்க பாருங்க, ஸ்தோத்திரம் கேட்கிற புரட்டாங்க தாக்கி கொடுங்க. பாவன் படத்தில் கட்டில படுத்து நிறுத்த போட்டு ஏன் முழங்காலே நிறுத்த கட்டில வடிவாடு நிறுத்த. ஆண்டவர் ஜெபிக்கும் அநேகருக்கு வேதம் விக்கிரம் இல்லை, வேதம் வாசிப்பு. எது தெரியுமா? நித்திர வரையிலோட வேதத்தை வாசிக்கிறது. 2 வசனம் வாசிக்கல கண்டவன் மாறி கிடக்கு. அவனிலிருந்து வேதம், அவனிலிருந்து வீரவேதனை புத்தகம் எல்லாம் வாசிக்கலாம், எல்லாம் வாசி இது எல்லாம் பார்த்தாச்சு. பைபிள் படிப்போம்னு சொன்னா 2 வசனம், இது சரியா சின்ன எழுத்தாதான் நித்திர வந்துருவோம். இந்த எழுத்தை பார்க்கறதுலயே கஷ்டமா கிடக்கு. 2 வசனம் வாசிக்கல நித்திர வரும். இதில் விற்கிற அநேகருக்கு இப்படி விற்கிற இதை விற்கிற. அதாவது எங்களுக்கும் தேவனுக்கும், தேவனை நாங்கள் தேடுவதற்கு எது தடையாக இருக்கிறோம். ஆமென். அது படிப்பாக இருக்கலாம், அந்தஸ்தாக இருக்கலாம், வேலையாக இருக்கலாம், அது சமூக தொண்டாக இருக்கலாம், அது எதுவாகவும் இருக்கலாம், அது எதுவாகவும் இருக்கலாம், அது எப்படிப்பட்ட காரியமாக இருக்கலாம். அதாவது எங்களுக்கு என்ன செய்கிறோம்? ஆண்டவரை விட அதற்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம். அதான் வித்தியாசம். ஆமென். அதான் வித்தியாசம். அதாவது ஆண்டவரை விட அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறோம், அதனால செய்கிறோம். இதற்கு வருவதற்கு விட எங்களுக்கு அதுக்கு முக்கியத்துவம் கொடுக்கிறபடினால இந்த எங்களுக்கு என்ன வருது? விக்கிரமா. அப்ப விக்கிரமம் இருக்கிறதுல கர்த்தர் உதவி செய்ய முடியாது. ஹல்லேலூயா. சரி, அதை நீங்கள் விளங்கிக் கொள்வீங்க. சரி, அங்கே அடுத்தது வாஸ்தவ வசனத்துக்கு போவோம். இப்போ சொல்ல, நீ அவைகளை நமஸ்கரிக்கவும் சேவிக்கவும் வேண்டாம், உன் தேவனை கர்த்தராகிய நான் எரிச்சல் உள்ள தேவனாயிருந்து. ஜெலஸ் என்ற வார்த்தை பாதிக்கப்பட்டுள்ளது. ஜெலஸ். ஏன் எனக்கு எரிச்சல் உண்டாகிறது? அந்த வார்த்தை நீங்க பாப்பீங்களா? பாருங்க, ஜெலஸ். எரிச்சல் உள்ளதை விட கோபம் வர்ற தேவன் இல்லை, எரிச்சல் உண்டாகிறது. அனுபவங்கள் இல்லையோ? அனைவருக்கு அனுபவங்கள் இருக்கும். வாலிப காலத்தில் யாராவது பெண்ணை ஒரு வானை விரும்பி இருப்பீங்க, இன்னொரு பார்த்துட்டான்னு சொன்னா உங்களுக்கு என்ன உண்டாகும்? எரிச்சல் உண்டாகும். தட்டி தவறி நான் பார்க்குறவள நட்டோட காய்ச்சிட்டான்னு வைங்க, போச்சு போ. 4 பேரை கூட்டி கொண்டு போய் சாப்பிட்டுன்னு சாப்பிடுறது. இதான் ஜெலஸ், இதான் எரிச்சல். எரிச்சல் அன்பு கூடிய இடத்துல வரக்கூடிய மறுபக்கம் தான் எரிச்சல். விளையாடுங்க. எரிச்சல் என்பது எங்கே அன்பு அதிகமாக இருக்கிறதோ, அதிகமான அன்பு இருக்கிற இடத்துல தான் எரிச்சல் உண்டாகிறது. அவளுக்கு 2 போனா போடும் என்று சொல்றவன் அன்புள்ள சொல்ல மாட்டான். ஆனா உண்மையான அன்புள்ளவன் அவனுக்கு பயங்கர எரிச்சல் உண்டாகும். ஜெலஸ் தான் பாவிக்கப்பட்டது. பாருங்க, ஏன் என்று விளங்கப்படும். ஆண்டவர் வந்து இதை நாங்கள் பார்க்கணும்னு சொன்னால் நாங்கள் 2 கொரிந்தியர் 11:2 எடுப்போம். அதை எடுத்த பிறகு 2 கொரிந்தியர் 11:2 எடுப்போம். 2 கொரிந்தியர் 11. இப்ப கற்புள்ள கன்னிகை மணவாட்டி, அங்கே ஆண்டவர் எபேசியர் எழுதும் பொழுது சொல்லுகிறார், கணவனை மனைவியை குறித்து பேசிக்கொண்டு வந்துவிட்டு கிறிஸ்துவையும் சபையையும் ஆண்டவர் கொடுக்கிறார். காரணம், அவர் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசிக்கிறார். ஆமென். தேவன் எங்களை தனது பிள்ளைகளை நேசிக்கிறார்.
இஸ்ரவேல் ஜனங்களை சொன்னார், எனது ஜனங்கள் என்று சொன்னார், என்னுடைய பிள்ளைகள் என்று சொன்னார். அதாவது அங்கே பார்க்கும் பொழுது ஒரு கணவன் மனைவியாகிய ஒரு ஸ்தானத்திலே அவர் வைத்து பார்க்கிறார். அதாவது அங்கே ரெண்டு பேரும் இரண்டரை கலக்கக்கூடிய ஒரு ஸ்தானத்திலே அவர் அவ்வளவு விருப்பமாக அவர்களை நேசிக்கிற தெய்வமாக இருக்கிறார். அவர்கள் மீது அவ்வளவு அன்புள்ள தெய்வமாக இருக்கிறபடினாலே நாங்கள் இன்னொன்றை பார்த்து கும்பிடும் பொழுது அவருக்கு பயங்கர எரிச்சல் உண்டார், ஜெலஸ் உண்டார். நீதிமொழிகள் 6:34 வாசி. ஞானவான் எழுதுகிறேன். 6:34 ஞானவான் என்ன எழுதுற பாப்போம். ஸ்திரியை பற்றிய எரிச்சல் புருஷனுக்கு மூர்க்கத்தை கோபத்தை உண்டாக்கும், அவன் பழிவாங்கும் நாளில் தப்ப விடான். விளங்குச்சா? ஸ்திரியை உண்டாக்குற ஸ்திரியை பற்றிய எரிச்சல் மனுஷனுக்கு கோபத்தை கொண்டு வரும், அவன் பழிவாங்கும் நாளில் கொலையே செய்வான். அப்படிதான் சொல்ல, தப்ப விடாண்டா கொலை செய்வான். அவன் எதிர்பார்த்து கொண்டிருப்பான் எரிச்சல்ல, நான் இவ்வளவு வாஞ்சியா இருக்கிறேனே, இவள் எனக்கு விரோதமாய் போகிறாளே. ஆண்டவரும் தனது ஜனங்கள் இவ்வளவு வாஞ்சியாய் நான் இவர்களை நேசிக்க இவர்களோ எனக்கு விரோதமாய் போகிறாங்க என்று சொல்லி அவர் ஜெலஸ் எரிச்சலுடையவனாயிருக்கிறார். அவர்களை நேசிக்கிறார், தனது உயிரை எங்களுக்காய் கொடுத்தார். இந்த உலகத்துல ஒரு தெய்வமோ ஒரு மனிதனோ மனிதனுக்காக மற்றவனுக்காக உயிரை கொடுக்கவில்லை, உயிரை எடுத்தவர்கள் தான் அநேகர். ஆமென். இன்றைக்கு அநேகர் உயிரை எடுத்தவர்கள், அநேக தெய்வங்கள் உயிரை எடுக்கிறது, பலி எடுக்கிறது. ஆனால் கர்த்தர் பலியாய் தன்னை கொடுத்தார். ஹல்லேலூயா. ஏனென்றால் உங்களை அவர் நேசிக்கிறார். இந்த உலகத்தை எல்லாத்தோடும் அவர்களை நேசிக்கிறபடினாலே அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது நாங்கள் செய்கிற காரியங்களை பார்க்கிறோம். ஹல்லேலூயா. அவர்கள் நேசித்தால் உயிரை கொடுத்து அவர்களை வைத்திருக்கிறார். ஆனால் நாங்களோ அவர்கள் கொடுக்க வேண்டிய இடத்தை கொடுக்காமல் நாங்கள் மற்ற காரியங்கள் இடத்தை கொடுக்கும் பொழுது அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. ஹல்லேலூயா. சில வேளைகள்ல எங்களுக்கு அப்படித்தான் இருக்கும். ஆனால் சேர்த்து விராட்டு கொஞ்சம் கோபமாயிருக்கு. காரணம், நம்ம இவ்வளவு கஷ்டப்பட்டு இவங்களை சொல்லுவேன், ஆனா இவங்க இதை கேட்கிறாங்க என்னும் பொழுது எரிச்சல் உண்டாகுது. அப்ப கர்த்தருக்கு எப்படி எரிச்சல் உண்டாகும்? ஆமென். அப்ப கர்த்தருக்கு கூட எரிச்சல். அவர் தன்னை உயிரையே கொடுத்தார், தன்னையே தியாகமா கொடுத்து அவர் நேசித்து எங்களை வாழ வைத்து இந்த இடத்துல எங்களை வைத்து அவர் பரலோகத்தில் எங்களுக்கு வீட்டை கட்டி வச்சு பார்த்து கொண்டிருக்கிறார். ஆனால் நாங்களோ அதை விட்டு நாங்கள் அவருக்கு விரோதமாக நாங்கள் ஒவ்வொரு சாட்டு போக்க சொல்லிக்கொண்டு அது இது இப்படி என்று சொல்லி நான் நேரம் இருந்தால் மாத்திரம் தான் வருவேன் சொன்னால் அவருக்கு எரிச்சல் உண்டாகுது. அவர் சும்மா அப்படியே எரிச்சல் வரும். அவர் சொல்ல பாருங்க, ஒரு தெய்வம் அவர் அன்புள்ளவர்கள் மாத்தான் நான் கேள்விப்பட்டிருக்கிறோம். தெய்வம் அன்பே சிவம் அப்படிதான் சொல்றாங்க தமிழ்ல. அன்பே தெய்வம் அப்படிதான் எங்களுக்கு தெரிஞ்செல்லாம் அன்பான தெய்வம் அவ்வளவுதான். ஆனா அந்த பைபிள்ல 10 தடவை இருக்கிற எரிச்சலுள்ள தெய்வம் சொல்லி அவர் எரிச்சலுள்ள தெய்வம் 10 தடவை இருக்கிறது. அந்த 10 வசனங்களை நாங்கள் வாசிப்போம். அதுக்கு முன்பதாக நாங்கள் இந்த வசனத்தை வாசிக்க முடியாது. எப்படி என்ன, உன் தேவனாய் கர்த்தராக எரிச்சலுள்ள தேவனாய் இருந்து என்னை பகைக்கிறவனை குறித்து பிள்ளைகளுடைய அக்கிரமத்தை பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறவராக இருக்கிறேன். அவ்வளவு எரிச்சல். எங்க எரிச்சல் அந்த சந்தையோட போயிடும். ஆமென். எங்களுக்கு வர எரிச்சல் அந்த சந்தையோட முடிஞ்சது. ஆனா கர்த்தர் எரிச்சல் அப்படி முடியாது. ஏன், அவர் சர்வ வல்லமை உள்ள, அவர் சபாகாரம் ஜீவனோடு இருக்கிறவர். அவருக்கு பார்க்கிறார், இவனை ஆசீர்வதிச்சிருக்க, இவன் தானும் கட்டு தன்னை புள்ளையும் கெடுக்க மாட்டானா, சரி இவனை இப்ப இல்ல இன்னும் 2 தரம் விடுவோம், இன்னும் 2 முறை விட்டு 2-4 தலைமுறை புறவை வச்சு குடிப்பார் கடந்த வச்சு. அப்படிதான் போட்டிருக்குது. அவர் 4 தலைமுறை கேட்பார். அங்கே விளக்கங்கள் சொல்றது எப்படி என்றால், விளக்கங்கள் அவர் அங்கே எரிச்சலை பார்த்து கொண்டு கோபத்தோடு பார்க்கிறார். இவன் மனம் திரும்ப இல்லையா, மனம் திரும்புற ஆவியை கர்த்தர் எங்களுக்கு தர வேண்டும். அல்லேலூயா. நாங்க ஒன்று மட்டும் நெஞ்சுக்கொள்வோம், எங்கள் மேலேயோ உங்கள் பிள்ளைகள் மேலேயோ மனம் திரும்புற ஆவியை கர்த்தர் தர வேண்டும். கர்த்தர் தராட்டி மனம் திரும்பவே முடியாது. முழங்கால 3 நாள் தான் இருந்தாலும் மனம் திரும்ப முடியாது. நேபா கர்த்தர் கிருபை கொண்டு எங்களை ரட்சிக்க வேண்டும். அல்லேலூயா. நாங்கள் அந்த தவறணும்னு சொன்னா எங்களோட பிள்ளைகள் மேல கர்த்தர் ரட்சிப்பை நிறுத்தி விடுவார். ஆமென். இவ யோசிச்சு பாருங்க, இன்றைக்கு நாங்கள் இப்படி இருக்கிறோம் என்றால் அங்கே பிதாக்கள் செய்த அக்கிரமங்கள், எங்கள் பிதாக்கள் செய்த அக்கிரமத்தினால இன்றைக்கு அநேக பிள்ளைகள் இன்றைக்கு வேதனைப்படுகிறார்கள். ஆனா அவங்களுக்கு தெரியாதே வேதனைப்படுறாங்க.
இரண்டாவது பிதாக்கள் செய்த காரியம் அதே அதே காரியம் இது பேர் தொடர்ந்து. உதாரணத்துக்கு பாருங்க, ஒரு தகப்பன் குடித்துவிட்டு தன் தாய் கடிப்பதை பார்க்கிற மகன் அதை பார்த்து ஐயோ இங்க அம்மா கடிக்கிறான் என்று வேதனைப்பட்ட மகன் அவனும் வயது வந்து கல்யாணம் செய்யும்போது தண்டை மனைவி குடித்து அடிக்கிறான். காரணம் என்ன நினைக்கிறீங்க? என்ன நினைக்கிறீங்க காரணம்? அவன் கண்ணால பார்த்தான் தாயை உழைச்சது, அவன் கண்ணால பார்த்தான் தாயை உழைச்சது, அவன் கண்ணால பார்த்தான் தாயை அடிச்சது, கண்ணால பார்த்தான் தாய் பட்ட வேதனை. ஏன் இவன் செய்கிறான்? இவனுக்கு இருதயம் இல்லையா? இவனுக்கு மனம் இல்லையா? ஏன் இல்லையா? ஏன்? கர்த்தர் கடக்க பண்ணியிருக்கிறார். ஆமென். படியா வளர்ந்துங்க. கர்த்தர் கடக்க விட்டுருங்க. கண்ணால பார்த்தா தாயை உதைப்பதை, அடிப்பதை, வேதனைப்படுத்துவதை, சித்திரவதை கண்ணால பார்த்தா ஐயோ ஏன் இப்படி தொந்தரவு, நான் மனைவியை செய்ய மாட்டேன்னு சொன்னான். ஆனா இன்றைக்கு செய்கிறான். காரணம் என்ன? கர்த்தர் அனுமதித்திருக்கிறார். அங்கே மன்னிப்பு கேட்கப்படவில்லை. இங்க அவர் மன்னிப்பு கேட்கல, இவர் மலக்கான மன்னிப்பை இவர் அந்த துண்டை விட்டே இல்லை. இப்ப இது இங்க வந்திருக்குது. இப்ப இது என்ன செய்யும்? இங்கேயும் இவர் மன்னிப்பு காட்டி இன்னொரு டைம் எங்க போகுது? இங்க போய் இன்னொரு தலைமுறை போய் தான் கர்த்தர் கணக்கு கேட்க போறார். அசல எரிச்சலோட தேவனாயிருந்த 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிக்கிறன்னு வந்து கூப்பிட்டு விசாரிக்கிறது இல்லை. பைபிள் எழுதப்பட்டிருக்கு. விசாரிக்கிறது எங்க எழுதுங்க என்ன பட்டு போட்டிருக்கு? iniquity of the fathers upon the children. அதாவது அங்க சொல்லுறாரு, எப்படி சொல்றாருன்னு பார்த்தா, விசாரிக்கிறவர் சொல்லப்படுது அவர் கேட்டு விசாரிக்கல, அதை நியாய தீர்ப்பு செய்கிறவர் சொல்லப்படுது. அவர் விசாரிக்கிறன்னு கூப்பிட்டு வாங்கோ எப்படி இருக்கீங்கன்னு விசாரிக்க குறித்து சொல்லல, நியாய தீர்ப்பு கொடுக்க போறேன். தேவ பிள்ளைகளே, மனம் திரும்பாமல் இருந்தால், நாங்கள் இன்னைக்கு மனம் திரும்பாமல் இருந்தால் எங்கள் பிள்ளைகள் மனம் திரும்புவதை தக்க இடம் கொடுக்கவே மாட்டார். அல்லேலூயா. பிள்ளைகள் மனம் திரும்ப இடம் கொடுக்காது விட்டால் பிள்ளை மனம் திரும்ப இடம் கிடைக்காது. ஏனென்றால் இந்த பழக்கத்தை நாங்கள் பழக்கி வைக்கல. ஆமே. அப்ப நாங்க பழக்கி வைக்காத பட்சத்துல 4ஆம் தலைமுறையில வந்து சந்ததியே அவுட்டையா, சந்ததியாக எடுத்து விட்டார். ஆனால் அப்படிப்பட்ட அவசர கேல எரிச்சலுள்ள தேவனாய். ஆகவேதான் இந்த இடத்துல சொல்லுகிறார், நீங்கள் பிதாக்களுடைய அக்கிரமத்தை பிள்ளைகளிடத்தில் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும். பிதாக்கள் அக்கிரமம் செய்யும் பொழுது அந்த பிள்ளை அந்த அக்கிரமத்தை பார்த்தால் அதை குறித்து அவன் ஜெபித்து விடுதலை ஆனவன். ஆமென். அவன் ஜெபித்து விடுதலை ஆனவன். அக்கிரமத்தை பார்க்கும் பொழுது கண்ணாலை பார்த்தவன் தாழ்வதை செய்யாமல் ஜெபித்து, ஆண்டவரே இப்படி என்னுடைய பிதாக்கள் செஞ்சிருக்காங்கப்பா, நான் செய்யக்கூடாது, என்னை மன்னியும் என்று சொல்லி அவன் முழங்கால் படியிட்டு ஜெபித்து அவன் தன்னை ஒருத்து ஒப்புக்கூடாது விட்டான். அந்த இங்கே வரும் அந்த ஆவி எதை பார்த்தாலும் அதை இன்னைக்கு அவன் செய்கிறான். காரணம் விருப்பத்தோட செய்கிறான் இல்லை, ஆண்டவர் மன்னிப்புக்கு இடம் கொடுக்க. தொடர்ந்து நாளை போகிறது. இப்ப பிள்ளை நல்லா தான் இருக்கும். நான் சொல்ல பிள்ளை நல்லா இருக்குது, பிள்ளை நல்ல பிள்ளை, இப்ப நல்ல பிள்ளையா தான் இருக்கும். அந்த பிள்ளைக்கு ஒரு காலம் வரும் கர்த்தர் அனுமதிக்கிறது. அல்லேலூயா. ஒரு காலம் உண்டு, அது வரைக்கும் பிள்ளைய கர்த்தர் நல்லபடியா வைத்திருப்பார். ஒரு நாள் வரும், அந்த நாளில இந்த ஆவி அங்கே அப்படியே வந்தார். எதை நான் செஞ்சனோ நான் மன்னிப்புக்கு காட்டி அதே பிள்ளைய இந்த புள்ள செய்ய கற்று வைப்பார். அல்லேலூயா. நான் செய்கிற பிள்ளையை நான் மன்னிப்பு கேட்டு அழுது மன்னிப்பு கேட்டு கர்த்தருடைய பாதத்தில் முழங்கால் படிக்க நான் ஜெபிக்காது விட்டால் நான் என்ன பிள்ளைய செய்தேன் அதே பிள்ளைய கர்த்தர் பிள்ளைய கேட்பார். ஆமென். கர்த்தர் போய் சொல்லல, ஒரு உண்மை பைபிள் எழுதப்பட்டிருக்கு. பாருங்க, எழுதப்பட்டிருக்கு இந்த இதுல பாருங்க, ஆண்டவர் நீ அவைகளை வழிபடவோ வயவற்றுக்கு பணிவிடை புரிய வேண்டாம், உன் கடவுளும் ஆண்டவருமாகிய நான் இதை சகித்துக் கொள்ள மாட்டேன். என்னை புறக்கணிக்கும் மூதாதையரின் பாவங்களை பிள்ளைகள் மேல் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் தண்டித்து தீர்ப்பேன். தண்டித்து விசாரிக்கிறவருக்கு என்ன தமிழ் அங்கே திருமறையில் எழுதப்பட்டிருக்கிறது, விசாரிக்கிறவருக்கு தண்டித்து தீர்ப்பேன், நான் நியாய தீர்ப்பு செய்வேன். இந்த அநேக நியாயத்துக்கு உலகத்தில் நடக்கிறது நாங்கள் பார்த்து கொண்டு இருக்கிறோம். என்ன நினைக்கிறீங்க? அவங்க பிழை செய்யல, மூதாதையர் காரியங்களில் தண்டிக்கப்படுகிறது. நாங்கள் கர்த்தருடைய பிள்ளைகள் முழங்கால் பட்டு நாங்கள் அந்த மூதாதையர் பாவங்களுக்கு விலகணும் என்றால் நாங்கள்
ஆண்டவர் அடுத்து மன்னிப்பு கேட்கிறோம். இல்ல இதே படி என்ன படப்படுறனோ அதே புள்ள செய்யும் கர்த்தர் வைப்பார். ஹல்லேலூயா. ஆமென். சரியா? அப்ப எரிச்சலோட தேவன் என்பதற்கு 10 குறிப்பு இருக்கிறது. நீங்கள் வாசிக்க வேண்டாம், நாங்கள் எழுதுவோம். எழுதிக்கொண்டே நீங்கள் எழுதிக்கொண்டே வாசிக்க. இப்போ நாங்கள் வாசிக்கொண்ட நேரம் எங்களுக்கு அதிகமாக இல்லை, நாங்கள் 10 வருஷம் முடிக்கிறேன். நீங்கள் எழுதிக்கொண்டே நீங்கள் வாசிக்க வாசிக்க 10 எரிச்சல் 10 இருக்கிறது. யாத்ராம் 25 முதலாவது, யாத்ராம் 34:14, யாத்ராம் 34:14, உபாகமம் 4:24, உபாகமம் 4:24, உபாகமம் 5:9, உபாகமம் 5:9, உபாகமம் 6:15, உபாகமம் 6:15, யோசுவா 24:19, யோசுவா 24:19, எசேக்கியேல் 39:25, எசேக்கியேல் 39:25, யோவேல் 2:18, யோவேல் 2:18, சகரியா 1:14, சகரியா 1:14, சகரியா 8:2. இந்த வசனங்களிலே எரிச்சல் சகரியா 1:14, சகரியா 8:2. இந்த வசனங்களிலே அவர் எரிச்சலுள்ள தேவர் என்பதையும் அவர் கோபம் தீர்ப்பார் என்றும் எழுதப்பட்டிருக்கிறது. அவை கர்த்தர் அன்புள்ள தேவன் தான், ஆனாலும் எரிச்சலுள்ள தேவன் மறந்து போகக்கூடாது. ஹல்லேலூயா. ஏனென்றால் அவர் எங்கள் வைத்த நேசம். ஆமென். அவங்களுக்கு நேசம், அவங்களை நேசிக்கிறார், உயிரை கொடுத்து நேசிக்கிறார், உயிரை கொடுத்து எங்களை விலக்கி வாங்கியிருக்கிறார், உயிரை கொடுத்து எங்களுடைய அன்பு கூறுகிறார். நாங்கள் அவருக்கு பிரியமாய் நடவாவிட்டால் அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. சரி, அடுத்தது நாங்கள் பார்ப்போம். என்னிடத்தில் 6ஆம் வசனம் வாசிப்போம். 6ஆம் வசனம் வாசிப்போம். என்னிடத்தில் அன்பு கொண்டு என் கற்பனைகளை கைக்கொள்ளுகிறவர்களுக்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறவராய் இருக்கிறேன். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. அவர் சொல்லுகிறார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்ள. 2 கட்டளை வருகிறார். ஒன்று அன்பு, அவர் மேலே அன்பு கூறணும். அவர் எப்படி எங்கள் அன்பு அப்படி நாங்கள் அன்பு கூறணும். அப்பா மாதிரி இருக்கிறீங்க, நீங்கள் எப்படி பிள்ளைகள் அன்பு கூறீங்களோ அப்படி உங்களை பிள்ளைங்களை அன்பு கூற நீங்க விரும்புறீங்க இல்லையா? உண்டா? ஆமென். நீங்கள் எவ்வளவு உங்களை பிள்ளைகள் அன்பு கூறுறீங்களோ அவ்வளவு தூரத்துக்கு கூட பிள்ளைங்களை அன்பா இருக்கும் நீங்க விரும்புறீங்க. உங்களோட பர்த்டேக்கு வந்து விஷ் பண்ணணும்னு விரும்புறீங்க இல்லையா? உண்டா? இல்ல உங்களுக்கு ஒரு நல்ல நாள்ல வந்து இல்லாவிட்டால் உங்களுக்கு வந்து காலையில உங்களை விஷ் பண்ணி உங்களுக்கு போயிட்டு வரேன்னு சொல்லி இல்லாவிட்டால் உங்களோட கலைக்கிறத நீங்க விரும்புறீங்க இல்லையா? உண்டா? ஆமே. ஏன்னா நீங்க விரும்புறீங்க, நான் அப்படி வளர்த்திருந்த பிள்ளை அப்படி செய்யணும்னு விரும்புறீங்க. அப்ப கர்த்தர் விரும்புறார், அன்பு கூர்ந்து என் கட்டளைகளை கை கொள்கிறவர்களுக்கு 1000 தலைமுறை மட்டும் இரக்கம் செய்கிறார். 1000 தலைமுறை என்று சொன்னால் அங்கே வேதம் சொல்கிறது அவர் லிமிட் இல்லாமல் உதவி செய்கிற தேவன். அப்ப இந்த சாபம் வந்து இப்ப 3 தலைமுறைக்கு வருகிறது. இந்த சாபத்தை நாங்கள் பார்க்கும் பொழுது தாய் பாசம் என்கிறோம், தாய் நாடு என்கிறோம், தாய் மொழி என்கிறோம். ஆனால் அங்கே வம்சம் வரும் பொழுது தாய் வம்சம் என்றா சொல்லுகிறோம், தகப்பன் வம்சம்னு சொல்லுவோம். விளங்குதா? அப்படித்தானே? தாய் மொழி என்கிறோம், தாய் பாசம் என்கிறோம், தாய் நாடு என்கிறோம். ஆனா பரம்பரை என்னும் பொழுது, வம்சம் என்னும் பொழுது தகப்பன் தான் வம்சம் வருகிறது. அதான் 4 தலைமுறைக்கு பிதாக்கள். அம்மாண்டே குற்றத்தை கேட்க மாட்டேன், அப்பாண்டு குற்றத்தை முக்கியமாக கேட்க போறேன். என் அப்பதான் தலைவன் வீட்டுக்கு. இன்னைக்கு அம்மாண்ட ஜெபத்துல தப்பி இருக்க அப்பா வரை கனவே வைக்கலாம். ஆனால் அம்மாவில்ல அப்பாண்ட குற்றத்தை தான் கொண்டு வரப்போறேன். என் அப்பா தான் வீட்டுக்கு. அம்மா செய்கிற பிள்ளைக்கும் அப்பாதான் காரணம். ஆமே. அம்மா செய்கிற பிள்ளைக்கும் அப்பாதான் காரணம். ஆண்டவருக்கு ஆண்டவர் அவர் இயேசு, சபை, கணவன், மனைவி. அவர் பார்க்கும் பொழுது அப்பாவை தான் பார்க்கிறார், அம்மாவை பார்க்கல. அப்பாவை கீழே அம்மாவை பார்க்கிறார். அப்ப அம்மாவோட பிள்ளைக்கு அப்பா தான் பொறுப்பு கூற வேண்டும். ஆமே. நாட்டில் ஒரு ஆக்சிடென்ட் நடந்துட்டு வைங்க, ஒரு பெரிய ரயில்வே ஆக்சிடென்ட் நடந்துட்டா உடனே அந்த ரயில் ஓடுறவன ராஜினாமா பண்றான்.
அமைச்சர் ராஜினாமா பண்றான். அப்படித்தானே? ஒரு பிளைட் விழுந்துட்டு அந்த ஏர்போர்ட்ல இல்லாட்டி பைலட் ரிசைன் பண்றான். அவன் இன்னும் மேலதான் அனுப்பான் தப்பினா. அங்கே அதுக்கு எதுக்கு மந்திரி அவர் ரிசைன் பண்ற காரணம் தனக்கு இருந்த வேலையை தான் சரியாக செய்து முடிக்கல. அவங்க தான் கேட்க போறாங்க. இங்க ஆக்சிடென்ட் நடந்துட்டு ரயில்வே நடந்துட்டான்னு சொன்ன உடனடியாக போக்குவரத்து அமைச்சரை கூப்பிட்டு விளக்கம் வருவாங்க. என்ன நடந்தது, ஏன் சிக்னல் இல்லை, அவரா சிக்னல் போட்டது இல்ல, அவரா கரண்ட், அவரா தண்டவாளம் போட்டது, அவர்தான் எல்லாம் சொல்லணும். தண்டவாளத்துல போடுறது அவர்தான் எல்லாம் சொல்லணும். அவர்தான் பொறுப்பு. அப்பதான் வீட்டுக்கு பொறுப்பு தகப்பு மூலமாக கடத்தப்படுது. இந்த 1000 தலைமுறையும் அப்படித்தான். எப்படி கடத்தப்பட்டு வருகிற பாவங்கள் அங்கே இப்பொழுது நாங்கள் அதை தண்டித்து துண்டித்து ஜெபித்து நாங்கள் விடுதலை ஆகும் என்று சொன்னால் 1000 தலைமுறைகளுக்கு அவை எங்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறுவது. ஆமென். எல்லா பாவத்தையும் கர்த்தர் எடுத்து போட்டு அவர்களுக்கு நன்மையான ஈவுகளை கொடுக்க போறார். ஹல்லேலூயா. அது உதாரணமாக நாங்கள் 2 சாமுவேல் 22:51 2 சாமுவேல் 22:51 வாசிப்போம். 2 சாமுவேல் 22:51. 417 பக்கம். தாம் ஏற்படுத்தின ராஜாவுக்கு மகத்தான ரட்சிப்பை அளித்து தாம் அபிஷேகம் பண்ணின தாவீதுக்கும் அவன் சந்ததிக்கும் சதாகாலமும் கிருபை செய்கிறார். சதாகாலமும் கிருபை செய்கிறார். ஹல்லேலூயா. 1000 தலைமுறை என்று சொன்னால் நீங்கள் துணிந்து சொல்லலாம். நீங்கள் கர்த்தருடைய பிள்ளைகளா இருப்பீங்கன்னு சொன்னால் நீங்கள் பண்ணுகிற ஜெபம், நீங்கள் ஆண்டவரோடு இருக்கிற அந்த நெருக்கமான உறவு, நீங்கள் கர்த்தருக்கு கொடுக்கிற நேரம், நீங்கள் கர்த்தருக்காய் வாழுகிற வாழ்க்கை, உங்கள் சந்ததியை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. ஆமென். உங்கள் பிள்ளைகளை கர்த்தர் ஆசீர்வதிப்பார். உங்கள் பிள்ளைகள் நேராய் வளரும், சீராய் வளரும். நீங்கள் பார்க்க மாட்டீங்க, ஆனா கர்த்தர் 1000 வருஷங்களுக்கு இல்ல சதாகாலம் கர்த்தர் ஆசீர்வதிப்பார். ஹல்லேலூயா. உங்களுடைய வாழ்க்கை. ஹல்லேலூயா. ஆமென். ஆனா இன்றைக்கு அலட்சியம் பண்ணி இருந்தா உங்கள் சந்ததி, உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், உங்கள் பிள்ளைகள், நீங்கள் இருக்க மாட்டீங்க. அதை சொல்லுங்கள். ஐயோ நாங்கள் இந்த பாவம் செஞ்சோம். நீங்க ஒரு பாவம் செய்யலையப்பா, பாவம் உங்களுக்கு தேடி வந்தது. ஏன்னா நீங்க உங்க அப்பா அம்மா மன்னிப்பு கேட்கல. ஹல்லேலூயா. ஹல்லேலூயா. நான் இந்த சம்பவத்தை சொல்லும்போது நீங்கள் விட சிந்திக்கல, நான் சிந்தித்தேன். இந்த சம்பவத்தை சொல்லும்போது ஒரு தாய் தகப்பன் அடிப்பதை பார்த்த மகன், சிந்திச்சு பாருங்க. உங்களோட அப்பா அம்மா அடிச்சா நீங்க பார்த்துருக்கீங்க, என்ன கிடைப்பான்றது அவனால பார்க்கல. குடித்து விட்டு அடிக்கிற அடியை வெறியில் அடிக்கும் பொழுது, உதைக்கும் பொழுது, வேதனைப்படுத்தும் பொழுது பார்த்து விரக்தி கொண்டு ஐயோ இப்படி ஒரு தகப்பனான்னு சொன்னவனே இன்றைக்கு அந்த காரியத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்னா காரணம் நிச்சயமா மறந்து இருக்கணும். நிச்சயமா அப்படி செய்யக்கூடாது. ஒரு தாய் பாசம் இங்க வந்திருக்கணும். இவன் வரையும் ஒரு தாய், ஆனா வரையில காரணம் அந்த சாபம் அங்கே தொடர்ந்து வருகிறது. ஹல்லேலூயா. சாபம் தொடர்ந்து வருகிறது. 1000 தலைமுறை கர்த்தர் என்ன செய்கிறார்? ஆசீர்வதிக்கிறார். 3 நாள் வரைக்கும் சாபத்தை விசாரிக்கிறவர் 1000 தலைமுறை கர்த்தரங்களை ஆசீர்வதிக்கிறது. ஹல்லேலூயா. ஆம்பளை அங்கே இந்த 1000 தலைமுறைகளுக்கு பாருங்க, அந்த வசனத்தை பாருங்க. என்னிடத்தில் அன்பு கூர்ந்து என் கற்பனை கைக்கொள்ளுவதற்கோ 1000 தலைமுறை மட்டும் இரக்கம். இந்த இரக்கம் செய்கிறவருடைய வார்த்தைக்கு கிருபை, இரக்கம் செய்கிற வார்த்தைக்கு கொடுக்கப்பட்ட எபிரேய வார்த்தையினுடைய மொழிபெயர்ப்பின்படி கைண்ட்னஸ், பியூட்டி, ஃபேவர், பிரிட்டி, mercy என்கிற வசனங்கள் பாவிக்கப்பட்டிருக்கிறது. அப்படி என்ன சிந்திச்சு பாருங்க. அதாவது அவர் இரக்கம் செய்யும் பொழுது அங்கே கைண்ட்னஸ், எப்பொழுதுமே எங்களுக்கு ஒரு தயவு எல்லா இடத்திலும் கிடைத்து கொண்டே இருக்கு. ஹல்லேலூயா. தேவனுடைய பிள்ளைகளுக்கு எங்க போனாலும் ஒரு தயவு உண்டாகி கொண்டிருக்கும். ஆமென். அது மாத்திரமல்ல, அங்கே பியூட்டி, அவங்களை பார்க்கும் பொழுது ஒரு அழகு. அதாவது குடும்பமாய் போனால் ஒரு அழகு, அவங்க போற இடத்துல ஒரு அழகு சொல்லுவாங்க. ஓ பியூட்டிஃபுல், அழகாக இருக்கிறார்களே, அவங்களை பார்க்கும் பொழுது அழகு. ஆமென். இது கர்த்தருடைய கிருபை, அவர் பயப்படுற மேல இருக்கிற கிருபை. ஆமென். அடுத்தது அங்கே ஃபேவர். ஃபேவர் என்று சொன்னால் எங்க போய் என்ன கேட்டாலும் அவங்க கண்கள்ல தயவு. ஆமென். என்ன போய் கேட்டாலும் தயவு, எந்த இடத்துல போய் கேட்டாலும் தயவு, எப்பொழுதும் தயவு. யாரை போய் எது கேட்டாலும் அவங்க இல்லையென்னாம கொடுப்பாங்க. ஹல்லேலூயா. தயவு. அடுத்தது பிரிட்டி. பியூட்டிஃபுல்லுக்கும் பிரிட்டிக்கும் வித்தியாசம். பிரிட்டி என்ன அழகு, பியூட்டிஃபுல் என்ன அழகு, ரெண்டும் அழகுதான். ஆனா பிரிட்டி என்ன ஒரு தனிப்பட்ட ஒரு ஆள அழகை குறிக்கும். வடிவு, ஷேப். அதாவது மிக வடிவான ஒரு பிள்ளை அதான் பிரிட்டி. பியூட்டிஃபுல் கண்ட்ரி இருக்கும். பிரிட்டி கண்ட்ரின்னு சொல்றோமா? இல்லை, பியூட்டிஃபுல் கண்ட்ரி இருக்கும். அதாவது ஒரு பொதுவான அழகு. இது ஒரு அழகு, பார்க்கும் பொழுது அழகு, ரசிக்கக்கூடிய ஒரு அழகு. ஆமென். அது மாத்திரமல்ல, அங்கே
mercy எப்பொழுதும் கிருபை. ஹல்லேலூயா. 1000 தலைமுறைகளுக்கு என்ன செய்வாரா? இத்தனை காரியத்தை கர்த்தர்களுக்கு வைத்திருக்கிறார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளாக இருக்கிற நாம் தேவ பிள்ளைகளாக இருக்கும் பொழுது அவரிடத்தில் அன்பு கூர்ந்து அவருக்கு முழுமையாக எங்கள் ஒப்பு கொடுத்து அன்பு கூறுகிறோம் சொன்னால் அவருக்கே முதலிடம். ஆமென். எங்கள் வாழ்க்கையிலே தேவனுக்கே முதலிடம், கர்த்தருக்கே முதலிடம். இந்த உலகத்தில் எல்லாம் இரண்டாவது, முதலாவது கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாம் கர்த்தர், இரண்டாவது என் குடும்பம். ஆமென். இந்த குடும்பத்தை கர்த்தர் ஆசீர்வதிக்காவிட்டார் நான் எப்படி ஆசீர்வாதம் வாழ்வது? என் மனைவிக்கு கர்த்தர் சுகம் கொடுத்தார் நான் எப்படி சுகம் கொடுப்பது? என் பிள்ளைகளை கர்த்தர் நல்ல படிப்பித்து முன்னேற்ற நான் எப்படி முன்னேற்றுவது? இல்லை. அப்படி என்றால் முதலாவது யார்? கர்த்தர். ஹல்லேலூயா. முதலாவது கர்த்தர், இரண்டாவது குடும்பம். ஆமென். முதலாவது கர்த்தர். எங்கள் மனைவி பிள்ளைகளுக்கு முதல் கர்த்தர். அவர்களை அன்பு கொடுக்கணும், அவருக்கு முதலிடம் கொடுக்கணும். எல்லா வேலைகளையும் விட்டு அவரிடத்தில் ஓடி வரணும், அவரை நேசிக்கிறோம், அவர் கட்டளை கீழ்ப்படிக்கிறோம். அவர் அன்பு கூர்ந்து என் கட்டளை கைக்கொள்வர்களுக்கும் 1000 தலைமுறை மட்டும் ஆண்டவர் உதவி செய்கிறார். ஹல்லேலூயா. எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம் நமக்கு பிடிக்கும். எண்ணாகமம் 14ஆம் அதிகாரம் 18ஆம் 19ஆம் வசனம். என் ஆண்டவருடைய வல்லமை பெரிதாய் விளங்குவதாக, உமது கிருபையினுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்து வந்ததின் படியேயும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றார். 20ஆம் வசனத்தை அப்பொழுது கர்த்தர், உன் வார்த்தையின்படியே மன்னித்தேன். ஆமென். ஆமென். இதான் அந்த கிருபை. பாருங்க, இவங்க பெரிய பாவம் செஞ்சாங்க. ஆனா மோசே கேட்கிறான், என்ன கேட்கிறான் தெரியுமா? உமது கிருபையுடைய மகத்துவத்தின் படியையும் எகிப்தை விட்டது முதல் இந்நாள் வரைக்கும் இந்த ஜனங்களுக்கு மன்னித்ததன் படியையும் இந்த ஜனங்களின் அக்கிரமத்தை மன்னித்தருளும் என்றான். கர்த்தர் மன்னித்தார். ஹல்லேலூயா. அவருடைய அன்பு கூர்ந்து அவருக்கு முதலிடம் கொடுத்து அவருடைய கற்பனை கைக்கொள்ளும் பொழுது ஒருவேளை நாங்கள் பிழை செய்தால் கூட ஆண்டவரே என் பிழையை மன்னியும், உங்களுடைய கிருபை நான் கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. தேவ பிள்ளைகளுக்கு இருக்கிற அந்த கிருபை தான் பாவங்களை கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. ஒருவேளை தட்டியோ தவறி ஒருவேளை பாவம் செய்தாலும் கர்த்தரிடத்தில் போய், ஆண்டவரே நம்முடைய பிள்ளை, நம்முடைய அன்பு கூறுகிற பிள்ளை, நம்முடைய கற்பனை கைக்கொள்ளுகிற ஆண்டவரே, நம்முடைய பாவம் செய்து விட்டேன் ஐயா, மன்னியும், கர்த்தர் மன்னிப்பார். ஹல்லேலூயா. இதுதான் கர்த்தருடைய விசேஷம். ஹல்லேலூயா. ஆவே ஆண்டு சொல்கிறார், உன் தேவனாய் கர்த்தரை அன்றி உனக்கு தேவன் வேறு தேவர்கள் உண்டாயிருக்க வேண்டாம். தேவனை மாத்திரம் நோக்கி பார்ப்போம். அவர் ஒருவரே தேவன், அவர் ஒருவரே கர்த்தர், அவர் எரிச்சலுள்ள தேவன். எப்ப நாங்கள் அவரை விட்டு அவருக்கு முதலிடம் கொடுக்காது, அவரை விட்டு தூரமாக நாங்கள் வேறே தெய்வங்களை பார்த்து வேறே காரியங்களுக்கு வேறே இடத்துக்கு அவரை விட முதலிடம் கொடுக்கும் பொழுது அவர் எரிச்சல் தேவனாய் மாறுகிறார். அவருக்கு எரிச்சல் உண்டாகிறது. ஆனால் நாங்கள் அவரை தேடி அவரிடத்தில் அன்பு கூர்ந்து நாங்கள் கற்பனை கை கொள்ளும் பொழுது அவர் எங்களுக்கு இலக்கம் செய்து எங்கள் குடும்பத்தை ஆசீர்வதித்து எங்கள் குடும்பத்தை அழகாக்கி எங்கள் குடும்பத்தை அங்கே அவர் எங்கள் குடும்பத்திலே அங்கே எல்லாம் தயவையும் கிடைக்க பண்ணி கிருபை கொடுத்து அவர் ஆசீர்வதிக்கிறார். அதான் தாவீது சொல்கிறார், அங்கே கர்த்தரை தேடுவதற்கு ஒரு குறையும் இல்லை. ஹல்லேலூயா. ஒரு குறையும் இல்லை. கர்த்தரை தேடுவதற்கு ஒரு குறையும் இல்லை. இந்த நாளிலே நாங்கள் இந்த வார்த்தையோடு கூட நாங்கள் ஆண்டவருக்கு ஒப்புக் கொடுப்போம். ஹல்லேலூயா.